राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम् जानकीकान्तस्मरणं श्री आंजनेय स्वामी की श्री सद्गुरु स्वामिनः सदा बालरूपाभिघ्नाद्रिहन्त्रीं महागन्धिवक्त्राभिपञ्चास्य मान्या विधीन्द्रातिनिज्ञा गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविदाशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदशमकल्मषम् गोष्पतीकृतवाराशिं वशकीकृतराक्षसं रामायण महामालात्रं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् भक्तवात्सल्यजलदे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् श्रीरङ्गनाथो रघुवंशनाथः नित्यं स्वयं कालीपुरे प्रसन्नः विभीषणेनार्चितपादपद्मः सौभाग्यवृद्धिं सततं तनोतु बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् गीर्वाणैरथ्यमानो दशमुखनिधनं कौशले सृष्टशृङ्गे पुत्रीयामिष्टिमिष्ट्वा ददुषि दशरथक्ष्माभृते पायसाग्र्यं तद्भुक्त्या तत्पुरन्द्रीष्वपि तिसृषु समं जातगर्भा सुजातः रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना शेषध्यान
வைகுண்டநாதன பரமாத்மா நாராயணன் அவ்வியாஜ கருணாமூர்த்தி லீலா மானுஷ விக்கிரகன் என்றெல்லாம் நம்மை போன்ற பக்தர்களாலே பிரியமாக அழைக்கக்கூடியதான பகவான் நாராயணனே மண்ணுலகிலே திரேதாயுகத்திலே சக்கரவர்த்தி குலத்தில் ராகவனாக அவதாரம். அந்த ராமன் தான் பல்வேறு விதமான தர்மங்களை நடத்தி காட்ட சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். தெய்வத்துடைய அருள் ஒருவனுக்கு வேணும்னா பக்தி அவசியம். பக்திங்கிறது என்ன? பகவானுக்கு இருக்கிறதான அன்புக்கு பேர் பக்திங்க. எங்கெங்க அன்பு வைக்கிறோமோ அதுக்கு பொறுத்து அதுக்கு பேர் மாறுது. அப்பா அம்மா வைக்கக்கூடியதான அன்புக்கு பாசம் வரும். அப்படி பகவானத்தை வைக்கக்கூடியதான ஒரு அன்புக்கு பக்தி அப்படிங்கிறோம். அந்த பக்தி இருந்தேயானால் நிச்சயமா பகவானுடைய ஒரு அனுகிரகத்தை அடைய முடியுது. சமீப காலத்தில் நமக்கு நிரூபிச்ச மகான் தான் நாராயண நம்பூதிரி. நாராயணத்தை எழுதும்போது ஒரு சரித்திரமா எழுதும்போது ராமச்சரித்திரத்தை எழுதார். ராமச்சரித்திரத்தை எழுதி கடைசியா குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஹே குருவாயூரப்பா, மண்ணுலகிலே தாங்கள் திரேதாயுகத்திலே மன்னனான தசரதன் குழந்தை இல்லைன்னு வேண்டி கௌசல்யாதேவி ரங்கநாதன் ஆராதனை பண்ணி தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் புத்திரகாமேஷ்டி யாகங்கள்லாம் பண்ணி அந்த யாகத்தினுடைய பலனாக பாயச பிரதானமாக தாங்களே பூமியில் அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலநாட்டினாமே மனுஷனாக ராமனாக அவதாரம் பண்ணியே சத்தியமானு கேட்டார். ஒவ்வொரு சரித்திரமும் சொல்லும் பொழுதும் இந்த கேள்வி கேட்கும்போது குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்திலேருந்து ஆமாம் சப்தம் வரும். உடனே பட்டத்தில் எழுதப்பட்டது அண்ணாந்து பாப்பா அந்த குருவாயூரப்பனுடைய சேவை கிடைக்கும். ஆனால் இந்த சரித்திரம் எழுதும்போது அங்கேயும் சப்தத்தை காணும் சம்மதிக்கிறேன். நம்ம கருத்துல ஏதோ தவறு இருக்கிறவர்களுக்கு எழுத்த தவறு இருக்கிறவர்களுக்கு குருவாயூரப்பன் நம்ம கிட்ட பேசலையேன்னு அந்த எழுத்தாடிலாம் வச்சுட்டு சன்னதியை பார்க்கிறார். அந்த குழந்தை கிருஷ்ணனை காணுமா? யார் இருந்தால் சக்கரவர்த்தி திருமகனான தலையில ரத்தவிதமான கிரீடத்து கூட இடதுகையில வெள்ளை வலதுகையில் அம்பு ஏந்தி பும்சாம் மோகன ரூபா என்று ஆச்சரியமான திருமேனியோடு கூட நீலமேக சியாமலவர்ணனாக சுவாமி ராமன் நிற்கிறார். பட்டத்திரி ஆச்சரியப்பட்டு உலகாங்கிதம் அடைஞ்சு, என்ன குருப்பா குருவாயூரப்பா ராமனா நிற்கிறேன் ராமஸ்துவம், என்ன ராமனா நிற்கிறேன்னா பட்டத்திரி நன்னா பாருங்க நான் பக்கத்தில் ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னாம்னா. கண்ணை தொடச்சுட்டு பார்க்கிறான். குருவாயூரப்பன் சன்னிதானத்திலே ராமன் சீதை லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ராமனுடைய திவ்யமான திருவடியை தாங்கின வண்ணமாக ஆஞ்சநேய சுவாமி இப்படி குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் கிருத்தத்தை நாராயண பட்டத்திற்காக அவருடைய பக்திக்கு கட்டுப்பட்டதான குருவாயூரப்பன் ராமனாக சேவை சாதிக்கிறாரு. இதுலேருந்து என்ன புரியுது? நம்ம கிட்ட உள்ளதான பணங்காசினாலேயோ அல்லது பெருமையினாலோ பகவான் அடையிறதோ பகவானுடைய அனுகிரகத்தை அடையதோ முடியாது. அந்த ஏகாக்கிர சித்தமான ஒரு பக்தி இருந்தே ஆனால் நிச்சயமா தெய்வத்துடைய ஒரு அருள் அடைய முடியுங்கிறது தான் புரியுது என் சாஸ்திரங்கள். எப்பயோ நடந்த கதை இல்லை. நாராயணன் சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான சரித்திரம். கதையை ஆற்றி அங்கீகரிச்சிருக்கார் குருவாயூரப்பன் பிரத்யட்சமான. பூர்வ சரித்திரத்தில் ராமனுடைய அடையாளம் விட்டதான மோதிரத்தை கொடுக்க தேவி சீதா அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆசீர்வாதம் வழங்கி தன் வாக்கினாலேயே பாராட்டுறார். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்ஞஸ்துவம் வானரோத்தமா. வானரோத்தமாங்கிறார். அது ஒன்றும் சாதாரணமாக உன்னை குரங்கு நினைக்கல, எனக்கெல்லாம் உத்தமமானவன் நீ என்று சொல்லி மிகுந்த தைரியம் மிகுந்தவன் நீ. ஏன்னா அரக்கர்கள் இருக்கக்கூடியதான ஒரு தேசத்துக்கு தனி ஒருவனா வந்து நீ வெற்றியை சாதிச்சிருக்கேன்னு சொன்ன சாதாரணமான ஒரு குரங்கால முடியுமா? விக்ராந்தன் சமர்த்தன் நல்ல சாமர்த்தியசாலின்னு தெரியும். உன்னுடைய பேச்சிலே
சுவாமியே கொண்டாடி சொல்றார். அந்த சமயம் சீதை ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டாள். என் பிரபு ராமன் எப்படி இருக்காள்? கச்சிதாசாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மஜः கச்சித் புருஷகாரம் ச தெய்வம் ச பிரதிபத்யதே. ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டால் ராமனை பற்றி விசாரிக்கிறது ஒரு சட்டம். என்னிடத்திலேயே அதிகமான பிரியமுள்ள பிரபு என்னை விட்டு பிரிஞ்ச உடனே தெய்வ வழிபாடுகளெல்லாம் குறைக்காம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காளான்னு கேட்டான். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கிரந்தமொழி அது. எனக்கு ஏதாவது சிரமஞ்சனா முதல்ல எதை நிறுத்துவான் தெரியுமோ? கோயிலுக்கு ஒருத்தர் இருக்கு. ஒரு வருஷம் வரக்கூடாது சார், ஒரு வருஷம் சாப்பிடாம இருக்க முடியாது, அவசியம் இல்லை. ஆனால் என் சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? பிரார்த்தனைகள்லாம் இருக்கு பாருங்க. சில பேர் பிரார்த்தனை பண்ணியிருந்துருப்பார். அது மாதிரி பிரார்த்தனைகளை இந்த ஒரு ஆண்டு காலம் நிறைவேற்றக்கூடாதே தவிர கோவிலுக்கு வரக்கூடாது, பெருமாளை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கோயிலுக்கே போகணும், சுபஸ்வீகாரம்னு சொல்லுவோம். அன்னைக்கு நமக்கு சக்தி எல்லாம் பண்ணி அன்னைக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நல்ல கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு, தொடங்கிடுச்சு. சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கோ அர்ச்சனை பண்ணுறதுக்கோலாம் விதிவிலக்கு கிடையாது. அதான் சமயத்தில் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது, மலையேறி போய் பெருமாளை சேவிக்கிறது, அதெல்லாம் அந்த ஒரு ஆண்டு காலம் கூடாதே தவிர தெய்வ வழிபாடுகளில் குறைக்கக்கூடாது. சொல்றாங்க, என்னுடைய பிரிவினால என் பிரபு ராமன் நித்தியகரமான அனுஷ்டானங்கள்லாம் சரியா பண்றாளா விடாமே, தேவதைகளுடைய வழிபாடெல்லாம் விடாம பண்ணிருக்காரா பிரபு எல்லாம் கேட்டு என்னிடத்துல அன்பு குறையாம இருக்கான்னு கேட்டாலாம். கச்சின்ன விகத ஸ்நேஹ பிரவாசன் மைராகவ கச்சின்மாம் யசனாதஸ்மாத் மோக்ஷயிஷ்யதி வானரா. என்னுடைய பிரிவினால என்னிடத்தில் உள்ளதான அன்பு குறையாம இருக்கா என் பிரபுக்கு? என்னை மறக்காம இருக்காரா? என்னை பத்தி எப்பயாவது பேசுவாரா பிரபு? எல்லாம் கேட்கிறான் ஆஞ்சநேய சுவாமி. இப்பேற்பட்ட ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு வந்திருக்கேன். இந்த கஷ்டத்திலேருந்து என்னை பிரபு விடுவிக்கணுமே, என்னை விடுவிப்பாரா என்றெல்லாம் கேட்கிறாள். கட்சி சர்க்கம்னே பேருக்கு ஒரு சர்க்கம் இருக்கு என்று சொல்லி அன்றைய தினம் காட்டுக்கு வந்த பொழுது காட்டில் எனக்கு நேர்ந்ததான சிரமங்கள்லாம் அன்றைய தினம் கபந்தன் எல்லாம் தூக்கின பொழுது நான் சிரமத்தை அனுபவிச்ச போது சுவாமி சொன்னால், சீதே நீ கஷ்டப்படாதே, கலங்கப்படாதே, துக்கப்படாதே. தர்மத்தை நம்பிதானே நம்ம வந்திருக்கோம். அந்த தர்மம் நம்ம காப்பாற்றணும்னு சொன்னாலே அந்த தர்மத்தை விடாம இருக்காளா? தர்மத்தில் உள்ளதான ஈடுபாடு குறையாம இருக்கா பிரபுக்குன்னு கேட்டாலாம். தர்மாபதேசாத் கேதஸ்தராஜ்யம் மாம் சாப்யரண்யம் நயதத்பதாதிம் நாசீத்யதாயஸ்ய நபீர்ன சோகः கச்சித் சதைர்யம் ஹிருதயே கரோதி. எனக்கு துக்கம் ஏற்பட்ட போதெல்லாம் சீதை நீ துக்கப்படாதே, தர்மம் இருக்கு, தர்மம் காப்பாற்றும், தர்மம் காப்பாற்றும்னு சொன்னாலே அந்த தர்மத்தில் உள்ளதான ஈடுபாடு குறையாம இருக்கா பிரபு போனாலும் இதெல்லாம் சரி. ராமனை பற்றி சொல்லு, அவருடைய கல்யாண குணங்களை கேட்டு நான் சந்தோஷத்தை அடையிறேன். சோகம் புனஸ்தஸ்ய வச்சோபிராமி ராமார்த்த யுக்தம் விரராம ராமா என்றெல்லாம் சொல்லவே அப்போதான் ஆஞ்சநேய சுவாமி அம்மானு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அம்மா, நீங்க எந்த அளவுக்கு ராமனிடத்தில் பிரியமா இருக்கீங்களோ அது உங்கள் வாக்கினாக புரிந்து கொண்டேன். ஆனா ராமனுக்கு உங்களிடத்தில் இருக்கிற அன்பு சொல்றேன் கேளுங்க. வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தமஸ்நாதி பஞ்சமம் நைவதம் ஷான்னமசகானே நகீடான்ன சதீஷிபானி ராகவோ வனஜேத் காத்ராத் துத்கதேன அந்தராத்மா. அம்மானு கூப்பிட்டாள். ராமன் உங்களை விட்டு பிரிஞ்சத்துலேருந்து உங்களுடைய நினைவாகவே இருக்காள். ஆகாரங்கள் சாப்பிட்றது இல்லை. நானும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும்
அதில் காய் கிழங்கு பழங்கள்லாம் பிரித்து வந்து கொண்டு வைப்போம். ராமா சாப்பிடணும் சாப்பிடணும்னு காலையிலையும் தொடமாட்டா அனுஷ்டானம் பண்ணி கண்ணமுடின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. சரி மத்தியானம் சாப்பிடுவாரோ நினச்சிருந்து மதிய வேலை வந்து பார்த்தா தட்டில் வச்சது வச்சபடியே இருக்கும். அப்புறம் 4 லட்சணம் எல்லாருமா சேர்ந்து சுக்ரீவெல்லாம் சேர்ந்து ரொம்ப நிர்பந்தப்படுத்தும். பிரபு ஏதாவது கொஞ்சம் எடுத்துங்கோ என்ன நாங்கள் நிர்பந்தப்படுத்தின உடனே சாயங்காலமாக சாயரிஷ வேலை ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து 2 பழத்தை எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கு மேலே ஒன்றும் சாப்பிட்றது இல்லைன்னு. அதுவும் தவிர அம்மா உங்களிடத்துல உள்ள ஒரு நினைப்புனாலே எந்த விதமான ஸ்மரணையுமே இல்லாமல் இருக்கார் பிரபுராம். அப்படியே காட்டில் உட்கார்ந்துருக்கும் போது காட்டில் உள்ள ஈக்கெல்லாம் ராமன் மேலே மொச்சிருது. காட்டில் உள்ளதான ஜந்துக்கெல்லாம் மேலே ராமன் மேலே படுறது. ஆனால் அதெல்லாம் தட்டுறது கிடையாது, விரட்டுறது இல்லைம்மா. நைவதம் ஷான்னமஷகானி நகீட்டான்ன சதீஷிபானி. ஏன் தெரியுமோ ராகவோ வனயத்யாத்ராது துவத்கதேன அந்தராத்மனா. மேலே மேலானே அந்த வக்கிரதான எறும்பெல்லாம் தெரியவே காரணம் ராமனுடைய நினப்பு முழுக்களும் துவத்கதேன அந்தராத்மனா. உங்களையே நினைச்சு ஹிருதயத்தில் நினைச்சுட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியல பிரபு ராவனுக்கு. அதுக்கு பேர் தான் ஈடுபாடுன்னு பேர். தெய்வ வழிபாடுன்னு உட்காண்ட வெளி விவகாரங்கள்லாம் காதில் விழாது, கேட்காது, மனதில் போய் ஏறாது. அது மாதிரி ஒரு சித்தம் வரணும் வழிபாட்டு. சுவாமி தரிசனம் ஒன்று மற்ற நினைவுகள்லாம் தானே விட்டு போகணும். அது மாதிரி ஒரு மனநிலையே நாம் ப்ராக்டிஸில் வரணும். ஏதோ ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வந்துடுறார். சங்கல்பம் பண்ணும்போது என்ன பேருன்னு கேட்டேன். 320 வெள்ளின்னா இது பேர் கேட்டேன். பேர் கேட்குறேன். என்ன சார் இது நட்சத்திரம்? சாரி சார் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். புது ஷூ வாங்கினேன், வாசலில் போட்டு வந்தேன். அதே நினைப்பா அவருக்கு திடீர்னு போய் யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அதான் அதோட வேலை தான் அது. இவன் கண்ணப்படினா பெருமாள் தெரிய ஷூன்னா தெரியும் எனக்கு. அந்த சித்த மரணம் ஏகாக்கிர சித்தம் தொகதேன அந்தராத்மனா. உங்களிடத்திலே உள்ள ஈடுபாடுனால பிரபு ராமன் இந்த எறும்பெல்லாம் விரட்டுறது இல்லைம்மா. அதுவும் தவிர தங்கள் மேலே உள்ள ஆசையினாலே எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்காள். நித்தியம் தியான பரோ ராம நித்தியம் சோக பராயண. எதை பற்றியுமே நினைக்கிறது இல்லை. எப்போதுமே உங்களை பற்றின நிலவாவே சோகத்தோடே இருக்காது. இங்கே ராமனுடைய மோட்டில் ஒரு நாள் கூட நாங்கள் சிரிப்பை பார்த்ததே இல்லை. அனித்ரஹ சததம் ராமஹ சுத்தோபி ச நரோத்தமஹ. உங்களுடைய நினைவு அந்த துக்கத்தினால ராமன் தூங்குறதே கிடையாதுமா. எப்பயாவது ரொம்ப அசதினால ஒரு 1/2 நிமிஷம் ஒரு 1/4 மணி கண்ணை மூடுவார். அந்த சுவாமி ஆஹா ராமன் தூங்கிட்டாருன்னு நாங்கள்லாம் சத்தம் போடக்கூடாதுன்னு நிற்போம். ஆனால் அந்த தூக்கம் கொஞ்ச நேரம் தான், 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்ணை முடிவார். அந்த தூக்கத்துலேயே ஒரு கனவு வரும் போல இருக்கு ராமனுக்கு. அந்த கனவுல உளர்றாருமா பிரபு ராமன் தான். கனவுல உளர்றாரா? என்ன உளர்றாருனா சீதேதி மதுராம் வாணிம் வியாகரன் பிரதிபுத்தியதே. தூங்குறதே கிடையாது. அப்படியோ எப்பயாவது 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூங்கினா அது சின்ன கனவு. அந்த கனவுலையும் உங்களை தான் பார்க்குறார். உங்களை பார்த்த உடனே அம்மா சீதே சீதே சீதேதி மதுராம் வாணி வியாகரன் பிரதிபுத்தியதே. அந்த கனவுலையும் உங்களை பற்றி தான் பேசுகிறாள். உங்களுடைய பேரை தான் இனிமையான உங்களுடைய சத்தத்தை சொல்கிறாள். திருஷ்டு ஆபலம் வா புஷ்பம் வா என்றெல்லாம் ராமனை பற்றி சொல்லவே சீதை கேட்டாலே தவிர ராமனை பற்றி சொன்னாலேன்னு சந்தோஷம் வரலையா அவருக்கு. ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டார். ராமனுக்கு என் நினைவு இருக்குன்னா சொல்றேன். அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அமிர்தம் விஷசம் சிருஷ்டம் त्वया वानरभाषितम्. ராமனுக்கு என் மேல் நினைப்பு இருக்குன்னா சொல்றதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்தில் ராமன் துக்கப்படுறார், ராமன் புலம்படுறார், ராமன் சாப்பிடல, ராமன் தூங்கலன்னு சொல்லியே அது சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமோ? அமிர்தத்தில் விஷத்தை கலந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அமிர்தம் விஷசம் சிருஷ்டம் त्वया वानरभाषितम्.
விதியை யாராலும் மாற்ற முடியாது. விதுர்நூனமசம்ஹார்யः பிராணினாம் ப்ளவகோத்தம. ராமனை பற்றி, ராமனுடைய பெருமை, பராக்கிரமம், தர்மத்தின் எல்லாம் உலகம் அறிந்த விஷயம். ராமனுடைய பரம கைங்கரியத்துக்குன்னே பிறந்தான, எல்லாத்தையும் தியாகம் பண்ணதான பரம லக்ஷ்மணன் பாகவதன், ராமனையே நம்பி இருக்கிற சீதை நான். எங்களுக்கே இப்ப ஏற்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னா யாராவது விதியை மாற்ற முடியுமோ? சொல்றார் சீதையே சொல்றார். விதிர்நூனமசம்ஹார்யா பிராணினாம் ப்ளவகோத்தம என்றெல்லாம் சொல்லி காகாசுர வித்தாந்த கதையெல்லாம் சொல்லலாம் சீதை. முன்பு ஒரு சமயம் நான் தடிவேல இருக்கும்பொழுது காகாசுரன் ஒரு அசுரனின் ஸ்தலத்தை கொத்தினான். இதை பார்த்த பிரபு ராமன் மிகுந்த கோபத்தை அடைஞ்சி ஒரு காக்காவை அழிக்கிறதுக்கு சாதாரண ஒரு மூங்கி சிம்பை ஏறி விட்டா போறோம். ஆனா சுவாமி என்ன பண்ணான் தெரியுமோ? மத்கிருத காக மாத்ரே து பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம். பிரம்மாஸ்திரத்தை ஏறி விட்டானா அந்த காக்காசுரன் மேல். காக்காசுரன் பிரம்மாஸ்திரம் தேவையோ? காரணம் அப்படி ஒரு பிரியமான சீதை இல்லை. ஆஹா, சீதைக்கு ஒரு துக்கம் வந்துடுது. அதுக்கு காரணம் இந்த காக்காசுரன் தானே. உன்னை என்ன பண்றேன்னு அந்த காக்காசுரனை அழிக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை ஏறி விட்டார் என் பிரபு. அந்த அஸ்திரம் 3 லோகத்தையும் அவனை துரத்தி ஐஸ்வர்யம் போய் கடைசியில் நேர ராமனிடத்திலே வந்து சேரும். அது மாதிரி என்னிடத்துல மிகுந்த பிரியமுள்ளவன் பிரபு ராமன் என்றெல்லாம் சொல்லி ஆஞ்சநேய சுவாமி புறப்பட போறான சமயம் கௌசல்யா தேவிக்கு சமாச்சாரங்கள்லாம் சொல்லி அனுப்புறாள் சீதாதேவி. அஞ்சலியான்னு கூட்டால் உலகம் முழுவதும் போற்றக்கூடியதான ஒரு குழந்தையை பெற்றாலே இந்த கௌசல்யா தேவிக்கு இடத்துல என்னுடைய நமஸ்காரத்தை போய் சொல்லும். கௌசல்யா லோகவர்த்தாரம் சுஷுவேயும் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிருட்ச சிரசா சாபிவாதயா. இது ஆஞ்சநேய சுவாமி புறப்படும் பொழுது தன் அடையாளமாக சூடாமணின்னு தலையில் வைக்கக்கூடியதான ஒரு ஆபரணம், அந்த ஆபரணத்தை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேய சுவாமி புறப்படுறாள். சீதையை நமஸ்காரம் பண்ணி அங்கிருந்து புறப்படக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கடைசியாக கூப்பிட்டு கேட்கிறாளாம் சீதை. ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டாள். என் பிரபு ராமன் என்னை வந்து ஏற்றுப்பாளா? இங்கே படுற கட்டத்தை நீனையே பார்த்தியே, எப்போ வந்து என்னை ஏற்றுக்கு போறாள்? அதுவும் தவிர ராமனிடத்தில் உள்ள சைன்யங்கள்லாம் மிகுந்த பலம் வாய்ந்த சைன்யமா இருக்குமா என்றெல்லாம் கேட்டால் அதுக்கு ஆஞ்சநேய சுவாமி ஒரே வார்த்தையில பதில் சொல்றாராம். அம்மானு கூப்பிட்டால் சுக்ரீவ சைன்யங்களுக்குள்ளேயே படைகளுக்குள்ளேயே பலமே இல்லாதவன் நான் தான். மத்த பிரத்யவர கஷ்டிது நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ. ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், சுக்ரீவன் உள்ள வானரங்களுக்குள்ளேயே பலவீனமான ஆள் நான் தான் அப்படின்னு நினைப்பான். இந்த பாடுபடுத்திருக்கு இந்த ஆஞ்சநேய சுவாமி. இதுவே பலவீனம்னா அங்கே உள்ள அத்தனை வானங்களும் ஆஞ்சநேய சுவாமி காட்டிலும் பராக்கிரமம் வாய்ந்தவன், பலம் வாய்ந்தவன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினார் சீதைக்கு. சீதை அடிச்சு பாருங்க, இந்த குரங்கு இதுக்கு மேலே உள்ள பலம் வாய்ந்த குரங்கெல்லாம் அங்கே இருக்கு, நிச்சயமா ராமன் வந்து ஏற்றுப்பார்னு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறார். அதற்கு பிறகு ராமனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக ராமன் பற்றிட்ட கதையில ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்ததான ஒரு சரித்திரத்தை அடையாளமாக சொல்ல இதெல்லாம் கேட்டுக்கொண்ட ஆஞ்சநேய சுவாமி இங்கிருந்து புறப்படுறாள். அதுக்கு என்ன தோணியிருந்தா, சரி ராமன் வந்து அதிக வேலை வைக்க வேண்டாம், நம்ம வந்திருக்கோம் ஒரு பாதியை க்ளோஸ் பண்ணிட்டு போனால் ராமனுக்கு அதிக வேலை இல்லாமல் இருக்குன்னு அங்கே இருந்தபடியே தன் இடத்துல உள்ளதான ஆயுதங்கள்லாம் வச்சு அசோகவனம்ங்கிறதான இடத்துல அந்த மரங்கள்லாம் அழிச்சு அரண்மனை மதுசுவர்கள் அந்த பிரம்மாண்டமான வாயில் கதவுகள் எல்லாத்தையும் உடைச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. இதை போய் பார்த்தோடனே ஆயிரக்கணக்கான அசுரர்கள் அரக்கர்கள் நேர ராவணனுடைய அரண்மனைக்கு போய் ஏதோ ஒரு குரங்கு ஒன்று வந்தது, சீதையிடத்துல பேசிட்டு இருந்தது. அதற்கு பிறகு இந்த குரங்கு அசோகவனங்கள்லாம் அழிச்சுட்டு இருக்கு. உடனே ராவணன் இந்திரஜித்து ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் அடிச்சு இந்த குரங்கை அடிச்சு கொண்டுட்டு வாங்கடான். ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் நேரம் இங்கிருந்து ஆஞ்சநேய சுவாமி வந்து முடிக்கிறதுக்காக
ஆஞ்சநேய சுவாமி இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே வாங்க வாங்க எல்லாரும் வெல்கம் வெல்கம் வாங்க. அரக்கர்லாம் தூக்கிவார், நாங்களும் சண்டைக்கு வந்துருக்கோம், நம்மளை வான்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு அரக்கர் நாங்களாம் யார் தெரியுமான்னா, யாராக இருந்தால் எனக்கு என்ன உட்காருங்க எல்லாரும். அரக்கர்களா எதுக்கு உட்காரணும்னா, இல்லை நீங்கள் உட்காருங்க நான் ராமாயணம் சொல்ல போகிறேன்னாங்க. திரும்ப சேர மாட்டாங்க. ராமாயணமா அப்படின்னா என்னென்னா, எங்கள் ராமனுடைய கதையை சொன்னால் எல்லாரும் உட்காருங்கோன்னா. உடனே அவெல்லாம் அரக்கர்கள்லாம் சொன்னால், நாங்கள்லாம் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கோம், கதை கேட்கறதுக்காக வரல. முதல்ல சண்டையை போடுவோம், அப்புறம் கதை கேட்போம்னா. அதுக்கு ஹனுமான் சொன்னார், அப்புறம் யார் கதை கேட்கறதுன்னா, சொல்கிறதுக்கு ஒன்றா 4 பேர் தவிர கேட்கறதுக்கு நீங்கள்லாம் சந்திஷ்டமாக போகும்போது எல்லாம் ஒரே திட்டி நவமி பார்த்தால் என்னமோ சொல்கிறான் கதைங்கிறான் கேட்டு போக வேண்டாம்னா எல்லா அரக்கர்களும் உட்காந்து தன்னுடைய இனிமையான மதுரமான சொரத்தை ஒரு குட்டி ராமாயணம் சொல்கிறான் அந்த அரக்கர்களுக்காக. ஜெயத்யதி பலோ ராம லக்ஷ்மணಶ್ಚ மகாபலः ராஜா ஜெயதி சுக்ரீவः ராகவேனாபிபாலிதः. சக்கரவர்த்தி திருமகன் ராகவன் ராமன் வெற்றியோடு விளங்குகிறான். ராமனுடைய தம்பி பரம பாகவதன் லக்ஷ்மணன் வெற்றியோடு விளங்குகிறான். எங்களுடைய ராஜா சுக்ரீவ மகாராஜா வெற்றியோடு விளங்குகிறார். அப்பேற்பட்ட ராமனுடைய தூதன் நான். தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லேட்ட கர்மனகான்னு சரித்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே வந்தால் அரக்கர்கள்லாம் கூப்பிட்டால் எனக்கு ஒரே ஒரு குறைன்னா. அரக்கர்கள்லாம் கூப்பிட்டு கேட்டால் என்ன குறைன்னு கேட்டான். என்ன குறை உனக்குன்னா, இந்த ஊரில் தானே இந்த ராவணன் இருக்கான், என்ன நம்ம ராஜாவை போய் இப்படி பேசுகிறாங்க. ஆமாண்ணா, எத்தனை ராவணன் இருக்கான்னா, ஒரு ராவணன் தான், அதான் குறையாது. என்னன்னா, நான் ஒரு அறை அரைஞ்சேன்னா அந்த அறையை வாங்கிறதுக்கு 1000 ராவணன் வந்தால் கூட முடியாது. நராவண சகசிரமே யுத்தே பிரதி பலம் பவி. 1000 ராவணன் வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது. ஆனால் நீ ஒரே ராவணன் தான் இருக்கான்னு சொல்கிறேன், அதனால குறையாது பார்த்தான். அதுக்கு பிறகு இந்த அசுரர்களோ யுத்தம் பண்ணி அந்த ஆயிரக்கணக்கான அரக்கர்களையும் ஒரு வதம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர்கள்லாம் அடித்து துரத்துறான். அடித்தாங்காமல் அத்தனை பேர் விழுந்து நேராக ராவணன்ட்ட வந்தான். ஒரு குரங்கு சொன்னேன் பாருங்க, நீங்கள் சண்டை போட சொன்னேன்னு போனேன். அவன் அடித்து துரத்துறா அந்த வேகத்துலாம் இங்கே வந்திருக்கேன். அனைப்பி அந்த குரங்கை இங்கே இழுத்துன்னு வாங்குறார். பிரம்மாஸ்திரத்தினால அந்த ஆஞ்சநேய சுவாமியை கட்டினார். அந்த கட்டின உடனே ஆஞ்சநேய சுவாமி கட்டுன்ட்டார். அவருக்கு ஒரு சாபம் உண்டு, வரணும். பிரம்மாஸ்திரத்தினால ஒரு தடவை கட்டுப்படணும். அது கட்டியாதுன்னு சொன்னால் ஒன்றும் கை காலெலாம் அசைய முடியாது. அதனால கட்டின உடனே இழுத்துன்னு வாடான்னா. இந்த பிரம்மாஸ்திரத்தினால கட்டினாலும் இந்த அரக்கர்களுக்கெல்லாம் சந்தேகம், எங்கேயாவது ராவணம் இந்த ஆஞ்சநேய பிடிச்சி ஓடிட்டா என்ன பண்ணுறதுன்னா கயர்லாம் சுற்றி கட்டணும். நீளமான கயர்லாம் சுற்றி ஆஞ்சநேய சுத்தமாக நல்லா கயர்லாம் கட்டி அரக்கர்கள்லாம் கட்டி இருக்கணும். இது என்னன்னு கேட்டால், தெய்வீகமான ஒரு கட்டு இருக்கும்போது மனுஷமான ஒரு கட்டை போட்டோன்னா தெய்வீகமான கட்டு விட்டுட்டு, அதனால அது கட்டு விட்டுருதா. இந்த கட்டு விட்டோன்னே அது உடம்பு சின்னதாக ஆக்கினா பெருசாக ஆக்கினா எல்லாம் பட்டன்னு அந்த கட்டெல்லாம் முடிஞ்சுது. அப்படி கம்பீரமாக எழுந்திருந்தாலும் ஒரு பயம் இல்லைங்க. சுற்றி கட்டி இழுத்தான் பாருங்க, ஒரு பயிரில் எல்லாம் பிச்சுன்னு ஓடலாம். எங்கே வரணும்டா, அரண்மனைக்கு தானே நானே வரேன் இருக்கிறேன். நேரம் இங்கேருந்து ராவனுடைய அரண்மனைக்கு போனான். ராவன் அப்பயே பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வந்திருக்கிறது குரங்கு நம்ம அவமானப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சீட்டு கூட ராவண சீட்டை தவிர ஒருத்த கிடையாது, எல்லாம் காலி பண்ணிட்டான். ஒரே சீட்டு சிம்மாசனத்தை ராவன். சுவாமி ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா உட்கார சொல்ல மாட்டாங்க. அந்த பையனே தன்னுடைய வாழ்நாளே ஒரு கோட்டை மாதிரி கட்டு மேலே உட்காண்டா. அது உரையாசிரியர் சொல்றார். அப்போ அது வரல ராவணன் அப்படியே பார்த்தோம்னா அப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆஞ்சநேய சுவாமி தேய் ராவணான்னு கூப்பிட்டார். மகா பராக்கிரமம் வாய்ந்தவனானே, ராமனிடத்தில் துவேஷத்தை அடையாதே. நீ செய்த தவிர மன்னிக்கக்கூடிய ஒரு பிரபு ராமன். அதனால அவனிடத்துல போய் நட்பு கொள்ளு, அவனை சரணாகதி அடைய, இதெல்லாம் சொல்றாலும் எதுவும் ஏறல. தன்னை இழிவாக பேசுகிற உடனே அரக்கர்கள்லாம் கூப்பிட்டாங்க, இந்த குரங்குடைய தலையை வாங்கிடான். என்ன விபீஷன் சொன்னா அண்ணான்னு கூப்பிட்டார். வந்திருக்கிறவன் தூதன். தூதனை நாம அவமதிக்க கூடாது. ஏதாவது தண்டனை வேணா
வேணா கொடுக்கலாமே தவிர அவனுடைய உயிரை போக்குவதுங்கிறது முறை இல்லை, தர்மம் இல்லை. சரி, இப்போ என்னடா பண்ணலான்னா அது வாலில் தீயை வச்சு அனுப்புறான். குரங்குகளுக்கெல்லாம் வால் தானே முக்கியம், அந்த வாலில் தீயை வச்சு அனுப்பிடாருலாம். உடனே மற்ற அரக்கர்கள்லாம் வாலில் தீயை வைக்கிறதுக்கா பெரிய பெருசாக துணியை சுற்றிட்டே இருக்கா. அப்படியே 9 வேஷ்டி 6 கஜ புடவை 9 புடவை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருக்கா. அது 100கணக்கான புடவை சுற்றிட்டே இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி வாழை பெருசாக ஆக்கிட்டே இருக்கா. இந்தியாவில் எத்தனையோ கோயிலில் நமக்கு வஸ்திரம் கிடையாது, லங்கையில் நம்ம வாளுக்கு வந்த யோகத்தை பாருன்னு நினைக்கிறார் சுவாமி. பெருசாக வஸ்திரங்கள்லாம் சுற்றினா டின்னு கணக்கில் எண்ணெய் நெய் ஊற்றி கோயிலுக்கு வச்சுட்டார். ஆஞ்சநேய சுவாமி ராவணா புறப்படுறேன். எங்கே புறப்படுறது பார்த்தியா, வாலில் தீ வச்சாச்சு உனக்கு. அதெல்லாம் நீ கிளம்படா, நான் புறப்பட்டுப்பா உங்கள்கிட்ட பை பைன்னு ஒன்று என்ன அர்த்தம் தெரியுமோ. அதாவது வீட்டுக்கு வந்து கிளம்புவோம் குழந்தை எல்லாம் போனாலும் குழந்தைக்கு வேறு சொல்லி கொடுக்குறேன். தாத்தாக்கு பை பை சொல்ல, தாத்தா இன்னே வராது வராது. ஐயசாமி பறக்கிட்டார். போனால் பேசாமல் கூட நேராக அரண்மனை வீதியில் போனால் முதல்ல ஒவ்வொரு அரக்கர்களுடைய அரண்மனையாக இருக்கா. அவருடைய வாழை மட்டும் அப்படி விட்டாலும் அக்ரையே ஸ்வாஹா மகாபாஷ்டருடைய அரண்மனை இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு அரண்மனையாக அக்னிய ஸ்வாஹா சமாஜ எல்லாம் சொல்லி எல்லா அரண்மனையும் ஏறி இருக்கு. அப்படியே பார்த்துனே வந்தால் விபீஷனுடைய அரண்மனை எடுக்கிறது. சுவாமி விபீஷன் அரண்மனைன்னா அதை தாண்டி உடனே அப்படி எல்லா லங்கா நகர பொருட்களும் தீ வச்சு. ஏதன் மத்தியில் என்ன ஆச்சு, நேரம் சில அரக்கர்கள்லாம் நேரம் போய் இந்த அரக்கிகள்லாம் இருக்காளே அவர் நேரம் போய் அசோகவனத்து சீதை காலையும் சீதையிட்ட போனார். சீதை என்னன்னு கேட்டார். உன்னை பார்த்து குரங்குன்னு பேசிட்டு வந்து பாரு. சீதை கண்கலங்கினாலாம். நமக்கு உதவிக்குன்னு அந்த குரங்குக்கு ஆபத்து வந்துட்டா ஆஞ்சநேய சுவாமிக்கு என்ன ஆச்சுன்னா, அது வாலில் எங்கள் ராஜா தீ வச்சுட்டா அநேகமாக எத்தனை நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போதான் சீதை குழம்பினாலாம். எனக்கு உதவிக்குன்னு வந்ததுக்கு கூட அவருக்காக கஷ்டம் என்று சொல்லி சீதை பிரார்த்தனை பண்றார். யத்யஸ்தி பதி சிஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபா யதி வாஸ்த்யக பத்னித்வம் ஷீதோ பவ ஹனுமதா. நான் ராமனுக்கு பணிவிடை செய்தது சத்தியமாக இருந்தால், யத்யஸ்தி சரிதம் தபா என்னுடைய தபசெல்லாம் சத்தியமாக இருந்ததே. ஆனால் ஆஞ்சநேய சுவாமிக்கு வச்சதான நெருப்பு சுடக்கூடாதுன்னு வேண்டலைங்க, அந்த நெருப்பு ஜில்லுன்னு இருக்கணும்னு வேண்டாம். சீதோ பவ ஹனுமதா. அந்த சமயம் ஆஞ்சநேய சுவாமிக்கு அப்படியே தீ வச்சுட்டே போறாரு. அப்படியே கணக்கணன்னு இருந்தது அவருக்கு. திடீர்னு பார்த்தா சில்லுன்னு இருந்தது. என்ன ஒரு நாள் அணைஞ்சு போயிடுத்தோன்னு பின்னாடி பார்த்தா அது குழந்தை விட்டு எரிஞ்சிட்டு. ஆஞ்சநேய சுவாமி இது ஏதோ தெய்வ சக்தி. அங்கே சீதை பிரார்த்தனை பண்ணால் இங்கே எரிஞ்சிருக்கிற நெருப்பு அவருக்கு செல்லுங்கிறது. அப்படியே லங்கைக்கெல்லாம் ஓரளவுக்கு லங்கையெல்லாம் துவம்சம் பண்ணிவிட்டார் சுவாமி. அங்கிருந்து நேரம் மீண்டும் தன்னுடைய வால் வச்சுதான் தீயெல்லாம் அணைச்சி சமுத்திரத்தை மீண்டும் சீதாதேவியிடத்தை வந்து நமஸ்காரம் பண்ணி புறப்பட்டு நேர பிரபு ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து மதுவனம்னு ஒரு இடம், அந்த மதுவனத்தை சந்தோஷங்கள்லாம் அனுபவிச்சு அங்கேருந்து ராமன் இருக்கிற இடம் வரும்போதே கண்டேன் சீதைன்னு கிருஷ்ணா தேவி ந சந்தேஹ ந ஜான்யேன ஹனுமதா. கண்டேன் சீதையினால் இந்த பேப்பர்லாம் ஹெட்டிங் போடுறாங்க. அது முதல்ல கண்டுபிடிச்சதே ஆஞ்சநேய சுவாமி. படுகொலைன்னு பெருசாக போடும். பார்த்தோன்னே பார்க்கணும்னு தோணுங்க. உள்ள பார்த்தா ஒன்றுமே இருக்காது. கடைசியில் அந்த ஹெட்டிங் போட்டோடனே பார்க்கணும்னு தோணும் இல்லையோ. அது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ஆஞ்சநேய சுவாமி. சீதைன்னு சொன்னால் சீதையை பார்த்தாரா பார்க்கலையோன்னு கவலை வரும். அதனால கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. 2 வார்த்தையில் கண்டேன் சீதைன்னு போன காரியம் ஜெயமாத்து சந்தோஷமா சுவாமி. ஆஞ்சநேய சுவாமியை கட்டி தழுவி ராமன் ஆஞ்சநேயா போனியா என்ன விசேஷம் சீதையை பார்த்தியான்னா, அசோகவனத்து சீதையை பார்த்தேன். அந்த துக்கத்தோடு இருந்த சீதை என்னுடைய வார்த்தைகள்னாலே சந்தோஷத்தை பற்றி ஒரு வாராக சமாதானமானான்னு சொன்னான். அந்த சீதையிடத்தை நீ என்ன பேசினேன் என்ன சொன்னேன்னு கேட்டால் பிரபு ராமன். ஆஞ்சநேய சுவாமி சொல்றார் பாருங்க, ஆச்சரியம். நிவృత్త வனவாசம் துவயா சாத்தமரிந்தமம்
ஹனுமான் சொன்னால், அம்மா ராமன் தர்ம பிரபு, தர்மத்திலேருந்து ஒரு நாளும் மீள மாட்டால். 14 ஆண்டு காலம் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக 14 ஆண்டு காலம் வனவாசத்தை முடிச்சு பிரபு ராமன் மீண்டும் அயோத்தியா நகரம் போய் மனு மாந்தாதா முதலிய அமர்ந்ததான சிம்மாசனத்தில் தாங்களையும் அமர வச்சு பட்டாபிஷேகம் பார்க்க போறாள். அந்த ராமன் தாங்கள் சுருக்கமே பார்க்க போறேன்னு சொன்னே சந்தோஷப்பட்டால் சீதை. அது மாதிரி போய் பேசணும், ஒரு எதிர்த்துல போய் பேசுங்க. மேலும் ததோ மயா வாக்பிரதீன பாஷினா சிவாபிரிஷ்டாபிரபி பிரசாதிதா ஜகாம சாந்திம் மம மைதிலாத்மஜா தவாபி சோகேன ததாபிபீடிதா. தங்களை விட்டு பிரிஞ்சு மிகுந்த துக்கத்தோடு இருந்த சீதைக்கு என்னுடைய இந்த ஆறுதலான சொற்களை கேட்டவுடனே சீதைக்கு அந்த துக்கங்கள் சோகங்கள்லாம் போய் மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சு சமாதானத்தை அடைஞ்சால் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி ராமனுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டால், அகம் ச ரகுவம்சஸ்ச லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ வைதேஹ்யா தர்ஷனேனாத்ய தர்மத பரிரக்ஷிதாஹ. ஆஞ்சநேயா, நீ எப்பேற்பட்ட காரியம் பண்ணிக்க தெரியுமோ? நீ பண்ண காரியத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னால் ரகுவம்சமே காப்பாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் என்னையே நம்பி வந்த நான் லக்ஷ்மணனை காப்பாற்றிருக்கேன். அகம் ச ரகுவம்சஸ்ச லக்ஷ்மணஸ்ச மகாபலா. எல்லாம் எப்படி நடந்தது தெரியுமோ? நீ போய் சீதையை தரிசனம் பண்ணி சீதையை கண்டு வந்தியே, அதனுடைய பலன் என்னையும் ரட்சிச்சு ரகுவம்சத்தையும் ரட்சிச்சு லக்ஷ்மணனையும் ரட்சி இத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை பண்ணியிருக்கேன். நீ உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இடத்துல ஒன்றுமே இல்லையே, ஆனால் ஒன்னேன்னு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி ஆஞ்சநேயா கொஞ்சம் கிட்டக்க வாழ்னாதான். கையுகுப்பிரவணமா கிட்டக்க வரார் ஆஞ்சநேய சுவாமி. ஏஷ சர்வஸ்வபூதோ மே பரிஷ்வங்கோ கணோமதா. இந்த ஆஞ்சநேய சுவாமி அப்படியே கட்டி தழுவினார் ஸ்ரீராமன். எந்த மகரிஷிகள் நான் கிட்டக்க வராதீங்களோ தொடமாட்டேன்னு சொன்னாரோ அதே பிரபு ராமன் அந்த வாக்கெல்லாம் மறந்துட்டு இன்றைய தினம் ஆஞ்சநேய சுவாமி ஏழ சர்வஸ்வபூதோமே பரிஷ்வங்கோ ஹனுமதா. உனக்கு எதை கொடுத்தாலும் போராது, என்னையே கொடுத்தாலும் உனக்கு போராதுங்கிறான் சுவாமி. இது மாதிரி ஒரு கிஃப்ட் யாருக்கு கிடைக்கும்? ஆஞ்சநேய சுவாமி கிடைக்கும். எப்படி கிடைச்சது? அவருடைய பக்திக்கா. இந்த சமயம் லங்கா நகரத்தில் ராவணன் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போடுறான். எல்லா மந்திரிகளும் வந்திருக்காள். ஏன்னா ஒரு அயல் தேசத்திலேருந்து ஒரு குரங்கு நம்ம நாட்டை வந்துட்டு ஒரே ஒரு குரங்கு, ஆயிரக்கணக்கான குரங்கெல்லாம் இல்லை, அதுவும் கிராமத்தில் பார்த்தா ஒரு குரங்கு வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஓட்டெல்லாம் பிரித்து எரிஞ்சு என்ன வச்சுருக்கோம் துவம்சம் பண்ணிக்கணும். ஒரு குரங்கு சாதாரண கிராமத்துக்கு அது பலம் இல்லாமல் குரங்கு. இந்த குரங்குலாம் சாதாரண குரங்கு. நம்ம வீட்டில் கூட்டு வர குரங்குக்கு சட்டை அட்டையெல்லாம் போட்டுட்டு இந்த குரங்காட்டின்னு ஒருத்தன் அப்படியே அதை வச்சு பிச்சை எடுக்கிறதுக்காக வருவான் ஊரில் பார்த்தா. அதுக்கு சாப்பாடு ஒன்றும் போடாமல் அதுக்கு வர்ற காசுலாம் இவன் தான் சாப்பிடுவானே. இப்படி அப்படியே குச்சி ஒன்று வச்சுருப்பான். ஒரு வீட்டுக்காக போட்டு குரங்க வச்சு வித்தியை காமிப்பான். லங்காபட்டினம் தான்றா லங்காபட்டினம் தான்றான்னு ஒரு கம்பை காமிப்பான். அந்த அந்த அது ஜீவன் இல்லாமல் இருக்கும் அந்த குரங்கு. அப்படியே பாயிற மாதிரி பண்ணு, பாய முடியாது தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே குச்சி எடுத்துருவான். அது மாதிரியான குரங்காது. இது பண்ணிட்டு வேலையை பார்த்தா இந்த லங்கா நகரத்தில் மீண்டும் செப்பனிட்டு அது சரியாக வரத்துக்கு பல வருஷம் ஆகும் உங்களுக்கு. ஆகியனால இந்த அது ராமன் இதற்கெல்லாம் தலைவனாக உள்ள ராமன் வந்தால் எப்படி சமாளிப்பது என்று ஒன்றுமே புரியாத கலக்கத்தில் இருக்கக்கூடியதான ராவணன் ஒரு மீட்டிங் போட்டால் எல்லாருக்கும் ஒரு சிட்டு அனுப்புகிறான் இன்விடேஷன். அந்த இன்விடேஷனில் என்ன இருக்கு தெரியுமா மெசேஜ்? நாளைய தினம் பொழுது விடிஞ்சா 8 மணிக்கு சீதையை சேர்ப்பது சம்பந்தமாக பொதுக்கூட்டம் நடைபெறும், அனைவரும் வரும். இதான் வேற மெசேஜே கிடையாது. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போச்சு, மெசேஜ் போயிடுச்சு. மந்திரி சபையில் விபீஷன் ஒரு மந்திரி, ராவனுடைய மந்திரி சபையில் அந்த விபீஷனுக்கு அந்த அழைப்பு போகிறது. அந்த அழைப்பை பார்க்குறான். அந்த அழைப்பில் என்ன இருக்கு தெரியுமா? சீதையை சேர்ப்பது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண. He himself decided to ask.
எப்படி இருந்திருக்கணும்? சீதையை சேர்க்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும்னா இருக்கணும். அழைப்பதில் என்ன இருக்கு? சீதையை சேர்ப்பு சம்பந்தமான என்ன அர்த்தம்? நீங்க வர்ற அத்தனை பேரும் ஆமான்னு சொல்லுங்க. எவனாவது கருப்பு படி பிடிச்ச உள்ளதுக்கு போடுறேன். இதை பார்த்தான் விபீஷணன் மிகுந்த துக்கத்தை அடைஞ்சான். அண்ணாவான ராவனுக்கு இப்படி தவறான எண்ணம் தோணிருக்கு, இவரை எப்படியாவது மாற்றணும். ஏன்னு சொன்னா இந்த சீதையை கொண்டு ராமனிடத்தை கொண்டு விடலைன்னா எப்பேற்பட்டதான பெரிய கட்டங்கள்லாம் அனுபவிக்கிறோம். நம் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திற்கு மட்டும் இல்லை, நம்மையே நம்பி இருக்கிறதான லங்கா நகரத்துடைய அப்பாவி ஜனங்கள்லாம் இருக்காளே, அவர்கள்லாம் வீணா அழியக்கூடும். இது அத்தனைக்கு காரணம் நம்ம அண்ணா பண்ற ஒரு தவறு தானே. அந்த சீதையை கொண்டு எப்படியாவது ராமனிடத்தை கொண்டு விட சொல்லணும்னு என்ற எண்ணத்தோடு கூட இங்கிருந்து நேர ராவணனை பார்க்க போறான். மறுதினம் தான் கூட்டம், ஆனா கூட சாயங்காலமே நேர ராவணனை பார்க்க போறான். இங்கிருந்து போன உடனே விபீஷன் வந்திருக்கான் உங்களை பார்ப்பதற்காக. விபீஷன் உடனே அப்படியா உள்ள வரைச்சு கைவகுப்பின வண்ணமாக விபீஷன் போறான். அண்ணாவான ராமனை கொண்டு கீழே வந்து வணங்குறான். நமஸ்காரம் சொன்னா அண்ணா நமஸ்காரம். விபீஷனா வா சொல் இருக்கட்டும், நான் உங்களை பார்ப்பதற்காக வந்தேன். என்ன விஷயம்? ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக வந்தேன். நான் சொல்லு விபீஷனா. நம்ம லங்கா நகரத்துல கொஞ்ச நாளா அபசகுணங்கள்லாம் நிகழ்றதுன்னா எதெல்லாம் நிகழக்கூடாதோ அந்த கெட்ட சகுனங்கள்லாம் நிகழ்கிறது. அப்படியா? இப்படி என்ன கெட்ட சகுனங்கள்? அக்னிஷ்டேஷு அக்னிஷாலாசு ததா பிரம்மஸ்தலேஷு ச சரீஷுபானி துஷ்யந்த ஹவ்யேஷு ச பிபீலிகாஹ. யாகங்கள் நடக்கக்கூடியதான இடம், அக்னிஹோத்திர சாலை, அக்னிஹோத்திரம் செய்யக்கூடியதான இடம். அக்னிஹோத்திரம்னு ஒன்று தினமே 2 வேலையும் பண்ணுவாங்க. அக்னிஹோத்திரம் வேதம் அறிந்த பெரியவர்கள். நீங்கள் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் செங்காயத்தை பார்த்தா அக்னிஹோத்திரம் பண்ண நிறைய குணமும் இன்னி இருக்கா. 2 வேலையும் பண்ணிடுவோம். இதெல்லாம் லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்குறது சார், சுயநலம் இல்லை. அவர்கள் பண்ணக்கூடியதான அந்த மந்திர ஜபங்கள், அந்த அக்னிஹோத்திரம் முதலான ஹவங்கள்லாம் லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். சமீபத்தில் நீங்கள்லாம் பார்த்துட்டு போயிருந்த போபால் இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து விஷவாயு வந்து நிறையா ஜீவன்கள் அந்த வாயுனாலேயே ஜீவன் விட்டு போச்சு. ஆயிரக்கணக்கான பேர் மடிஞ்சார். பேப்பர்லாம் பார்த்து போய் பேப்பரில் வந்துருக்கு. அப்போ என்னாச்சு, ஒரு அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் உள்ள ஒரு வீடு, அந்த வீட்டில் உள்ளவர்கள் வந்து யாருக்குமே அந்த பாதிக்கலை, விஷம் போக பாதிக்கலை. ஆச்சரியமாக இருக்க. உள்ள போய் பார்த்தா என்ன, தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணுறா அந்த வேதம் படித்தவர். சாயங்காலம் 2 அடி அந்த ஆகுதிகள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணப்படுவோமா. அந்த புகை அந்த வீட்டுக்குள்ளே சூழ்ந்து இருக்கிறதுனால அந்த விஷ புகை உள்ள போலேன்னு அந்த குடும்பத்தில் யாருக்குமே பாதிக்கவே. எல்லாம் சமீபத்தில் நடந்திருக்கிறதான விஷயம். அது மாதிரி அக்னிஹோத்திரம் நடக்கக்கூடியதான இடங்கள்ல பாம்பு வரக்கூடாது. சில இடங்களில் பாம்பு வந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் கெட்ட சகுனங்கள்னு சொல்லுவோம். அது மாதிரி யாகங்கள் நடக்கக்கூடிய இடம், வேத பாராயணங்கள் நடக்கக்கூடிய இடம், பூஜை அறை, இங்கெல்லாம் பாம்பு வருது. அது எப்பயாவது வந்ததுன்னா தப்பு இல்லை, அடிக்கடி நிகழ்ந்தது. இதுவா அடிக்கடி பாம்பை கண்ணில் பார்க்கறது சொப்பன குறைவு, சொப்பன சாஸ்திரம். இதெல்லாம் அடிக்கடி நிகழ்ந்ததுன்னா நம்ம லங்கா நகரத்தில். அப்புறம் அதுவும் தவிர குதிரைகள், யானைகள் இதெல்லாம் தீனமாக சப்திக்கும். அந்த குதிரைகள் சப்திக்கிறது கூட அந்த தீனமாக சப்திச்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போறத முன்கூட்டி நமக்கு சொல்லக்கூடியதான அறிகுறிகள். அது மாதிரி சில சம்பவங்கள்லாம் நிகழ்றது. என்ன, பூஜைக்காக பசும் பால் வச்சிருக்கோம், சுவாமியோட அபிஷேகத்திற்காக பசுமாட்டை கறந்து அந்த பால் வச்சிருக்கோம். அந்த பால் கால் தவறி கொட்டி போயிடும். பசும் பால் பூஜைக்காக வைக்கப்பட்டதான பால் கொட்டினதுன்னு சொன்னா அது ஏதோ கெட்ட சம்பவம். நாம இங்க பாக்கெட் பால் வாங்கிச்சிருக்கோமே, அதை கொட்டி போச்சுன்னு யாரும் வருத்தப்படணும். ஆவின் பால் போட்டிருக்கோம், மேல பசுமாட்டு படம் போட்டிருக்கோம். இதுக்கும் பசுமாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, யாரும் கவலைப்படாது. ஆமா சொன்னாரே பால் கொட்டி போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. இந்த அபசகுணங்கள்லாம் நம்ம நாட்டில் நிகழ்றதுலாம் இருக்கட்டும். இதெல்லாம் எத்தனை நாளாக நிகழ்றது? நம்ம அரண்மனையிலையா? நம்ம அரண்மனையில் மட்டும் இல்லை, நம்ம லங்கா நகரத்திலே
கேட்டேன்னா யதா பிரபிருதி வைதேஹி சம்பிராப்தே மாம் புரீம் தவ ததா பிரபிருதி திருஷ்யந்தே நிமித்தானி அசுபானினா என்று தினம் சீதை தூர்க்கு வந்தாலோ அன்னிலிருந்து இது மாதிரி அபசகுணங்கள்லாம் நிகழ்ந்ததுனால அதான் கவனிக்கணும். இங்கே விபீஷன் சொல்றாருன்னா என்ன சொல்லணும்? என்னைக்கு நீ சீதையை தூக்கிட்டு வந்தியோ அன்னிலிருந்து இப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆனால் சொல்லலை. ஏன்னா அண்ணாட்ட உள்ள மரியாதை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லுவார். அண்ணா தம்பி ரொம்ப ஒத்துமை. ஆனால் கூட அண்ணாவை மரியாதை குறைச்சா பேசக்கூடாது. திடீர்னு அண்ணா தம்பி 2 பேருக்கு சண்டை வந்துருக்கு. தம்பியை பார்த்து அண்ணா வைக்கிறான், ஏண்டா என் பிராணம் செத்து தொலைங்க. தம்பி வருத்தப்படுறான். ஆனால் அண்ணாவை மாதிரி பேசக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணலாம்? நான் சந்தோஷம், தேவன் தான் சீவை கொண்டு ஏழப்படாதான்னு கேட்டான். 2 ஒன்று தான். அண்ணாட்ட கேட்கலாம் மரியாதை. அது மாதிரி என்றைய தினம் சீதை இந்த ஊருக்கு வந்தாலும் அன்னிலிருந்து ரொம்ப சீதையை ஒரு டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு வந்தாலும் பேசலாம். அந்த சமயம் ராவணன் விபீஷணான்னு கூப்பிட்டான். இது சம்பந்தமாக பேசுவதற்கு நாளை தினம் கூட்டம் போட்டுமோ உன்னை யார் இப்போ வர சொன்னா கெட் அவுட் வெளில தலை குறைஞ்ச உடனே வெளில வந்துட்டாங்க. அரசு உத்தரவு வான்னா வரணும்னா போனா போயிடும். அதுக்கு மேலே பேச முடியல. மீண்டும் திரும்பி விபீஷன் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தால் மனிதனம் பொடிஞ்சு விழுந்தது. இருந்தாலும் மனசு தாங்கலை. கூட பிறந்த பாசம் தானே. அண்ணாக்கு ஏதாவது கஷ்டம் வருவேங்கிறத எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் முடியல. அதான் தர்மசாஸ்திரம் புரிந்து கொள்ளணும். யாராவது ஒரு தவறு செய்தான்னு சொன்னால் அதை நம்ம பார்க்கணும்னா நீ செய்யறது தவறுன்னு சொல்லணும். நமக்கு என்ன சார் அதை பண்ணுவோம் சார் அப்படின்னா அது தர்மசாஸ்திரம் அதை ஒத்துக்கல. அவன் ஏற்றுக்கல திரும்பி நம்ம வெய்யலாம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய சத்தம் என்ன? நீ செய்யறது தவறு செய்யாது அப்படின்னு சுட்டி காட்டணும். அவன் ஏற்றுண்டா நல்லது, ஏற்றுக்கலன்னா அந்த பலனை அவன் அனுபவிச்சுட்டு போகலாம். அவன் செய்யறது தவறுன்னு நாம சொல்லலைன்னா அந்த பாபத்தை நமக்கும் ஒரு ஆயிரத்தி வந்து சார் ஏன் சொல்லலை. ஆகினால எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கிறான். ராவணன் தான் செய்வது தவறுங்கிற சொல்லி காக்கிறான். ஆனால் ராவணனுக்கு ஏறு. மறுதினம் 8 மணிக்கு கூட்டம் துவங்கியது. விபீஷன் வந்து சேர்ந்தா எல்லா மந்திரிகளும் வந்திருக்கா. ராவனுடைய மந்திரிகள்லாம் அசத்து போயிட்டே எல்லாம் மகாபாரஷன் இந்திரஜித்து மொத்தம் கூட இப்போ யோக்கியம் இல்லை. அது மாதிரி மந்திரி சபையில் சேர்த்து எல்லாரும் மந்திரி சபையில் வந்து சேர்ந்தாச்சு. எல்லாரும் வந்தால் ராவணன் எழுந்தால் இந்த சபையை கூட்டுவதற்கான காரணத்தை சொல்றான். சபையோர்களுக்கெல்லாம் என்னுடைய விண்ணப்பம். இந்த கூட்டம் எதுக்கு கூட்டியிருக்கேன்னு தெரியுமா? அரக்கர்கள் கொடிய மிருகங்கள்லாம் நடமாடக்கூடியதான ஒரு பயங்கரமான காட்டுல ஒரு மனித பெண் சீதை தனியா இருந்தார். அந்த சீதைக்கு எந்த கட்டமும் வரக்கூடாது என்பதற்காக அந்த சீதையை அழைத்து வந்து இங்க லங்கா நகரத்துல பாதுகாப்பாக வச்சிருக்கேன். இது தப்பா? சொல்றத பார்த்தா நமக்கே நியாயமா தோறதா இல்லையா? அப்படி பேசலாம். அட்வொகேட் அப்படிலாம் படிச்சிருக்காம இருக்கணும். இதை பார்த்தா மற்ற இந்த மந்திரிகள்லாம் அது எப்படி தப்பாகும்? ஒருத்தர் நிதானத்தில் இல்லை. அவன் 1/2 மில்லியன் 1/2 பாட்டில் ஒரு பாட்டில் உள்ள இறக்கிட்டு பேசுவான். ஒருத்தர் நிதானமாக பேசு. மேலே இது கூட பரவாயில்ல. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அந்த ராவணன். அந்த சீதை இடத்துல போய் நான் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன். என்னையே கணவனா அடையணும்னு நினைச்சு சொன்னேன். அதுக்கு அந்த சீதை சொன்னால் இன்னும் 1 ஆண்டு காலம் பொறுத்துக்கோன்னு சொல்லியிருக்கான். 4 அம்சாத்து சம்வத்சரம் காலம் மாமயாஜதபாமினி. 1 ஆண்டு காலம் பொறுத்துக்கோன்னு சொன்னாலும் இவனே ஒரு புது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அதனால உங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்பதற்கு தான் அந்த கூட்டம் நான் அமர்ந்தான். ராவணன் மகாபாரஷன் ஒரு அசத்தை எழுந்தான். அவன் என்ன மனான்னு கூட்டான். இந்த கூட்டமே வேஸ்ட்.
புதுபோக்கர் கேட்டால் கதை முடிஞ்ச உடனே அதே மாதிரியே பேசுகிற சுவாமி எப்படி தப்பாக நினைக்காதவங்களோ கேட்டு பழக்கம். ரொம்ப கவலைப்பட வேண்டும். கதை சொல்லணும்னா யாராவது நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. நாம் சொல்கிற வார்த்தை யாரையாவது போய் பாதிக்கக்கூடாது. எவ்வளோ கவலை. ஏதோ நினைக்கிற ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு போகிறான் ஜாலியாக இருந்தேன். அது பின்னாடி தான் தெரியும் அந்த கஷ்டங்கள். எப்படி சார் அதே மாதிரி பேசுகிறேன்? இந்த 6 மில்லி நிதானம் இல்லாமல் மண்ணா இந்த கூட்டமே வேஸ்ட்டுன்னா ஏன்டான்னா இந்த கோழியெல்லாம் இருக்கு. இந்த கோழியெல்லாம் போய் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறது? அது எப்படி அது இஷ்டமா அதோட இந்த பெண் இனத்தோடு சேர்றதோ அது மாதிரி நீங்கள் சீதையை சேர்த்துக்கலாம். இதுக்கு எங்கள் இடத்துல அனுமதியே தேவையில்லை. ராவணன் சிரிச்சுன்னு சொன்னானே புரியுது. ஆனால் எனக்கு ஒரு சாபம் உண்டுடா. என்ன சாபம்? வேதவதின்னு அக்னிதேவனுடைய பெண்ணு வேதவதின்னு பேர். அந்த வேதவதிடத்தில் ஒரு சமயம் நான் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்த பொழுது அந்த வேதவதி எனக்கு சாபம் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்தார்? என்னிடத்துல வந்துட்டுனாலும் உன்னை பேசாமல் விட்டேன். இது மாதிரி யாராவது ஒரு பெண்ணிடத்துல உன்னிடத்துல விருப்பமில்லாத ஒரு பெண்ணை நீ தொட்டே ஆனால் உன் தலை வெடிச்சு போயிடும்னு சாபம் கொடுத்துருக்கான். அதுக்கு மகாபாரதம் கேட்டான், அந்த பெண்ணை பலாத்காரம் பண்றதுக்கு முன்னாடி வெடிக்குமா அப்புறம் வெடிக்கும்? அப்புறம் தான் வெடிக்கணும்னா அப்படி என்ன சொல்லாம என்ன இருக்கும்? ஒரு மேல தப்பு இல்லைன்னா ஒரு நாள் மந்திரி சபையில கொண்டு சேர்த்தேன்னு தள்ள அடிச்சுக்கலாம். பார்த்து நாம எழுதுறீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அபிப்பிராயம் சொல்றா. கடைசியா அங்கே கும்பகர்ணன் இருந்தாலும் கும்பகர்ணன் எழுந்திருந்தான். கும்பகர்ணன் பேசினான்னு சொல்ல வால்மீகி கும்பகர்ணன் கர்ஜித்தான். நிஷாச்சரேந்திரஸ்ய நிஷம்ய வாக்கியம் சகும்பகர்ணஸ்ய ச கர்ஜிதானி. கும்பகர்ணன் கர்ஜித்தான். அண்ணான்னு கூப்பிட்டான். இந்த விபீஷணன் மிகுந்து பயந்து போயிருக்கான். ஆகினால அந்த விபீஷணன் சொல்ல நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்னெல்லாம் பழகினால். அதுக்கு பிறகு விபீஷனுடைய டேர்ன் வந்து விபீஷன் பேச ஆரம்பிச்சான். விபீஷணோ ராட்சசராஜ முக்கியம் உவாச்ச வாக்கியம் ஹிதமர்த்தயுக்தம். ராவனுக்கு எது ஹிதமோ எது நல்லதோ அதை எடுத்து பேச துவங்கினான் விபீஷன். அண்ணா நமஸ்காரம். உங்க இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க என்ன நினைச்சிருக்க? ஏதோ ஒரு குரங்கு வந்தது. அந்த குரங்கை பார்த்து வெறும் வானர சைன்யங்கள் தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க. ஆனா அந்த குரங்குகள்லாம் சாதாரண வானரங்கள் இல்லை. அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். நீங்க ஒவ்வொரு குரங்குக்கும் ஆயுதங்கள்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி வில்லு கம்பி கத்தி கேடயம் இதெல்லாம் ஒரு ஆயுதம் கிடையாது. வஜ்ராயுதமோ பிரம்மாஸ்திரமோ நாகாஸ்திரமோ ஒரு அஸ்திரம் கிடையாது அந்த குரங்கு இருக்கு. ஆனா கூட மிகுந்த பலம் வாய்ந்த குரங்குகள் என்ன பண்ண தெரியுமோ? ஒவ்வொரு குரங்கு ஏதோ சாதாரணமா வாழை கட்சிக்கு அலையிற குரங்குன்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும் ஒவ்வொரு குரங்குகளும். யாவன் அலங்கம் சமபித்ரவந்தி பலிமுக பர்வத கோட்ட மாத்ராக. அந்த வானரங்களுக்கு எது ஆயுதம் தெரியுமோ? தம்ஷ்டாயுதாஷ்சைவ நகாயுதாஷ்ச. தன்னுடைய பல்லும் நகம் தான் இந்த வானரங்களுக்கெல்லாம் ஆயுதம். பல்லும் நகமும் போரும் இந்த வானரங்களுக்கு. அதை வச்சுட்டு ஆயிரக்கணக்கான அரக்கர்களை துவம்சம் பண்ணக்கூடியதான பலம் வாய்ந்து வானரங்கள். அதனால அதை தாங்கள் குறைச்சி எடக்கூடாதீங்க. விஷ்ணா உன்னுடைய அபிப்பிராயம்? பிரதீயதாம் தாசரதாய மைதிலிம். அதனால அண்ணா அந்த சீதையை கொண்டு ராமனிடத்தில் கொண்டு விட்டீங்களே அண்ணா, நீங்க நான் லங்கா நகரம் சேமத்ததை. அதுவும் தவிர அந்த ராமனை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. ஏதோ வில்லு அம்பு வச்சிருக்கான், அவன் மூங்கில் சிம்பு வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. அவனுடைய அம்புக்கு எப்பேற்பட்ட பலம் உண்டு தெரியுமோ? வஜ்ரோபமா வாயு சமான வேகாக. ஒவ்வொரு அம்பும் வஜ்ராயுதத்துக்கு சமமான பலம் வாய்ந்ததான அம்பு அஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கான் ராமன். அதுவும் தவிர நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து அவனிடத்தையும் தப்பிச்சுள்ளான்னு நினைக்கிறீங்களா? எங்க ஒளிஞ்சாலும் ராமாபராதியா இருந்தா உங்களுடைய அழிவை யாராலும் தவிர்க்க முடியாது. ஜீவம் ஸ்துராமஸ்ய நமோக்ஷசேத்வம் குப்த
सवित्राप्यधरामरुद्धि न वासवस्याङ्गगतो न मृत्योः नभो न पातालमनुप्रविष्टः. சூரியனிடத்திலேயோ அல்ல மற்ற தேவர்களிடத்தையோ போய் தஞ்சம் பண்ணாலும் உங்களால் பழைக்க முடியாது. யமனுடைய மடியிலேயே போய் படுத்துட்டா கூட உங்களால் பாதுகாத்துக்க முடியாது. ராமனுடைய அம்பு உங்களை எங்க இருந்தாலும் அழிக்கும். ஏன் தெரியுமோ? ராமன் தர்ம பிரதானம், தர்மமே பிரதானமாக நினைச்சு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நீங்க அப்படி இல்லை, நீங்க காம பிரதானம், காமம் போறோம்னு நினைக்கிறீங்க. ஆகினால ராமனுக்கு எதிர்த்த மாதிரி யாரு நின்னாலும் அவர்கள் தோல்வி அடைவர்களை தவிர வெற்றி நிச்சயமாக கிடையாது. விபீஷணா, உன்னுடைய முடிவான அபிப்பிராயம்? அண்ணா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ. யாவன் அனந்த போகேன சகஸ்ரமூர்த்னா நாகேன பீமேன மகாபலேன பலாத் பரீட்சித்தமிமம் பவந்தः ராஜான முக்ஷிப்ய விமோசயந்து. சபையவர்கள்லாம் கூப்பிட்டு சொன்னான் விபீஷணன். சபையவர்கள்லாம் கேள்வி, ஒரு பெரிய பேராபத்து வந்திருக்கு எங்க அண்ணாக்கு. 1000 தலை பாம்பு அண்ணா தலையில சுத்தின்னு இருக்கு. அந்த பாம்பை அண்ணா தலையிலிருந்து விடுவிச்சு எங்க அண்ணாவை காப்பாற்றணும். அந்த போதையில் இருந்த அத்தனை பேரும் பார்க்கிறான் ராமன். 1000 தலை ஒரு பாம்பை காணும், ஆனா 1000 தலை பாம்பு பேசுறான், வளர்றான். அது இவன் சொல்றான் விபீஷணன், இவன் வளர்றான், அவன் மற்றவர்கள்லாம் வளர்றான். பயத்தினால விபீஷணன் வளர்றான். யாருக்குமே எனக்கு அர்த்தம் புரியல. 1000 தலை பாம்பு விபீஷணன் சொன்னா அர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுவான். யாருக்குமே புரியலையா? அந்த சபையில இந்திரஜித்து உட்காந்துருக்கானா? அந்த இந்திரஜித்து மட்டும் கொஞ்சம் யோஜனை பண்ணான். சித்தப்பா பேசினா ஏதோ விஷயம் இருக்கும். கொஞ்சம் யோஜனை பண்ணே பட்டுன்னு புரிஞ்சிருச்சு விஷயம். வால்மீகி சொன்னார், கொஞ்சம் முயற்சி பண்ணி புரிஞ்சுட்டா கூட அவன் தான் தர்ம மகாத்மாங்கிற பிருகஸ்பதேஸ்துல்யவதேர்வஜஸ்ததி நிஷம்ய யத்னேன விபீஷணஸ்ய தத்ரோ மகாத்மா வசனம் பபாஷே தத்ரேந்திர ஜின்னை யோத முக்கியா. இந்திரஜித்து மகாத்மா புரிந்து கொண்டான்னாலாம். மகாத்மான்னு ஒரு பேரை சொல்றாங்க. ஏன் தெரியுமா? பக்தனுக்கு புரியல, ஆனா இந்திரஜித்து புரிஞ்சுனா. இந்திரஜித்து புரிஞ்சுன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கணுமா? அந்த கதையை சொல்றோம். ஏன் சொன்னான்னா, ராவணன் மிகுந்த தபஸ்வி தெரியும். அதே மாதிரி உடல் பலமும் உண்டு, தெய்வ பலமும் உண்டு ராவணனுக்கு. அந்த சமயம் சீதையை தொட்டான். சீதையிடத்து தவறான ஒரு எண்ணத்தை அடைஞ்சாங்கிறதுனால அவனுடைய தெய்வ பலமும் போயிடுத்து, உடல் பலமும் போயிடுச்சு. வயசானதுனால உடல் பலம் போயிடுத்து. சீதையிடத்து தவறான ஒரு எண்ணத்தை அடைஞ்சதுனால தெய்வ பலமும் போச்சு. இப்போ வெத்து வெட்டான் இருக்கிறான். அது மாதிரி இருக்கக்கூடிய ராவணன் யாரை நம்பி இருக்கான்? தன் பிள்ளையான இந்திரஜித்தை தான் நம்பி இருக்கான். மகா பராக்கிரமம் வாய்ந்தவன் இந்திரஜித். ராவணனுக்கு நிகரான ஒரு பராக்கிரமம் பலம் வாய்ந்தவன் இந்திரஜித். அந்த இந்திரஜித்துக்கு ஒரு வரணும். எவன் ஒருவன் 14 ஆண்டு காலம் பிரம்மச்சரியத்தோடு இருக்கானோ அவனால தான் இந்திரஜித்தை கொல்ல முடியுமே தவிர மற்ற யாரும் இந்திரஜித்தை கொல்ல முடியும். எவன் ஒருவன் 14 ஆண்டு காலம் பிரம்மச்சரியத்தோடு இருக்கானோ அவன் தான் இந்திரஜித்தை வெல்ல முடியும். அது மாதிரி இப்ப இருக்கக்கூடியவன் யாரு? லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணனாலதான் பின்னாடி இந்திரஜித்துக்கு வதம் வரப்போகுது. ராவனுடைய பலம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு அம்பு போட்டா ராவண வதம் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்திரஜித்தை நம்பிதான் இருக்கான். இந்த இந்திரஜித்துக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொன்னா ராவணன் ஆட்டோமேட்டிக்கா அவனே போயிடுவான். அப்பேற்பட்ட இந்திரஜித்தை வதம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன் இன்றைய தினம் லக்ஷ்மணன் மட்டும்தான். ராமநாது மனைவியோடு கூட வந்திருக்காள் காட்டுக்கு. ஆனா சீதையை ஊர்மிளையை விட்டுட்டு லக்ஷ்மணன் தனியா வந்திருக்கான். 14 ஆண்டு காலம். லக்ஷ்மணன் யாரு? ஆதிசேஷனுடைய அவதாரம் லக்ஷ்மணன். ஆதிசேஷனுக்கு எத்தனை தலை? 1000 தலை. இதை சொல்லும் வாயிலாக தான் 1000 தலை பாம்பு அண்ணா தலையில சுத்தின்னு இருக்கு. இதை புரிஞ்ச உடனே சொன்னான், இதெல்லாம் உங்க மேல தப்பு இல்லை. யாரெல்லாம் மந்திரி சபையை சேர்க்கக்கூடாதோ அவர்கள்லாம் நீங்க சேர்த்திருக்கு. அதனுடைய காரணம் தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து. சின்ன வயசு உள்ளவர்களை மந்திரி சபையை சேர்க்கக்கூடியது என்ன, அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு முடிவு எடுக்கக்கூடியதான சின்ன வயசுனால
அவசரப்பட்டு முடிவெடுப்பான். திருடம் தான் என்ன சொல்றோமோ அதையே பிடிச்சிட்டு இருப்பான். அதில் உள்ளத நன்மை தீமைகள் ஆராய மாட்டான். அது மாதிரி உள்ளவனையும் மந்திரி சபையில் சேர்க்கக்கூடாது. ராமாயணத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரிலாம் யாரா இருந்தாங்கன்னா அந்த மந்திரி சபை அப்படிதான் இருக்கும். பாலம் திருடம் சாகசிகம். நாம என்ன சொல்றோமோ கருத்து சொல்றோமோ அதையே நிரூபிச்சு காமிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவான். அப்படியும் மந்திரி சபையை சேர்க்கக்கூடாது. உங்களுடைய மந்திரி சபையில இது மாதிரி பேர்லாம் தான் நீங்க சேர்த்து வச்சுக்க. அதான் விபீஷணா முடிவாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லணும்னா விபீஷணன் கடைசியா சொல்ற அண்ணா கேளுங்க. தனானி ரத்ராணி விபூஷிதானி வாசாம்சி திவ்யானி மணிம்ச்ச சித்ராணி. அண்ணா நிரம்ப ஐஸ்வர்யங்களையும் ரத்னங்களையும் விலையுந்த ஆபரணங்கள்லாம் கொண்டு ராவணத்தை கொண்டு சேர்க்கணும் பண்ணான்னா ராவணன் என்ன நினைச்சான், ஓஹோ சீதையை வச்சுக்கலாம், அதுக்கு வேலை எல்லாம் கொண்டு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேங்க. விபீஷணா சபாஷ், இப்பதான் நீ புரிஞ்சுற. அது கொடுத்துடலாம், என்ன வேணுமோ ஆபரணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, நம்ம ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொண்டு ராவணத்தை கொண்டு சேர்க்கணும். அம்மா இதெல்லாம் மட்டும் சேர்த்தா போறாது அண்ணா, இன்னும் ஒரே ஒரு பொருள் இருக்கு, அதையும் கொண்டு ராமனுக்கு சேர்த்தமே. ஆனால் நீங்க நான் நம்ம நம்பி இருக்கிறதான லங்கா நகர ஜனங்கள் அத்தனை பேரும் க்ஷேமத்தை சொல்லி விஷ்ணா கொடுத்துருவோம். சீதாம் என்ன சொன்னேன், அந்த சீதையும் கொண்டு ராமாயணத்துல கொண்டு சேர்த்தாலும் சீதாம்ச ராமாவத நிவேத்திய தேவி. நிவேத்திய அப்படிங்கிற பதத்தை உதயப்படுத்தலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அடிக்கடி சொல்ல மாட்டேன், நிவேதனம்னாலே தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பொருள்லாம் ஒன்றை சேர்ந்தது, நான் உபயோகப்படுத்த போறேன், அதை ஒரு இடத்துல காண்பிக்கும். ஒரு அடுக்கு நிறைய சாதம் வச்சிருக்கோம் ரைஸ் குக்கர்ல, சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி ஒரு தொண்டு கப்பலை கொண்டு வைக்கிறோம். இந்த கப்பை மட்டும் தான் நம்ம சாப்பிட போறோமா, அப்படியே கொண்டு சுவாமிகிட்ட வையேன், அவரை எடுத்துட்டு போற அதை எடுத்துக்கூடாதுன்னு அந்த பக்கம் நேவேத்தியம், அந்த பக்கம் பெருமாள் நெருப்புற கையில மணி வச்சுருக்கோம், தொற்று வர கை நீட்டிக்கிறது. நிவேதனம்னாலே இந்த பொருள் நம்முடைய பொருள் இல்லை, அவருடைய பொருள் நடத்தும். நீங்க சொல்றா இந்த சீதை யாருடைய பொருள், ராமனுடைய பொருள். அதனால சீதாம்ச ராமாய நிவேத்திய தேவி, அந்த சீதையை ராமனிடத்தை கொண்டு தெரிவிச்சிடும். அது மாதிரி பண்ணா நீ நான் எல்லாரும் க்ஷேமா இருக்கலாம் இந்தூர்ல, அப்படி இல்லைன்னா எல்லாரும் அந்த ஊருக்கு போக வேண்டியது. எந்த ஊருக்கு, யமன் வழிச்சு. அந்த சமயம் ராவணன் கடுமையாக பேசுறான். விபீஷணனே, ஒரு கருணாக பாம்பு, அது தெரியாம உன்னை நான் சேர்த்துட்டு இருக்கேன், உன்னை வச்சிருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை நம்ம குலத்துக்கே நாசம். அது எப்ப என்னிடத்துல இருந்து எதிராளி நீ புகழ்ந்து கொண்டாடி பேசுறியோ அதுலேருந்தே உனக்கு நல்லெண்ணம் கிடையாது என்றெல்லாம் விபீஷணனை இழிச்சு பேசினவனே விபீஷணன் மிகுந்த துக்கத்தை அடைஞ்சான். விபீஷணான்னு கூப்பிட்டான், எப்பா நானே உன்னை பிடி சாம்பலான் நானே என்னால் அழிக்க முடியும், ஆனா அதை செய்யலை. ஏன் தெரியுமோ, என்னோட கூட பிறந்தவனா போயிட்டு இதே விஷயத்தை வேற யாராவது சொல்லிருந்தா சொன்னா துவாம்து திக்குல பாம்சம், அவனை அழிச்சிருப்பேன், என்னோட கூட பிறந்தேங்கிற ஒரே காரணத்தினால உன்னை உயிரோட விட கெட் அவுட் வெல். இவ்வளவு தூரம் பேசின உடனே விபீஷன் தலைமுனியோடு கூட சரி, இனிமேலும் ராமனிடத்துல போய் சேர வேண்டிய தேவை வேற வழி இல்லை என்று சொல்லி விபீஷன் அங்கிருந்து புறப்படுறான். விபீஷன் புறப்பட்ட உடனேயே அவனை சேர்ந்து அவனோடு சேர்ந்து மீண்டும் ஒரு 4 மந்திரிகள் சேர்ந்து போனான். உத்பபாத கதாபாணி சதுர்பிஸ்ஸராட்சசை அந்தரிக்ஷகத ஸ்ரீமானே பிராதரம் ராட்சசாதிபம். விபீஷன் அண்ணா புறப்படுறேன்னு சொல்லி விபீஷன் அபாய மார்க்கமாக புறப்படுறான். அவன் போகும்போதே அவனுடைய பின்தொடர்ந்து ஒரு 4 மந்திரிகளும் சேர்ந்து போனான். எப்போதும் நல்லவர்கள் பின்னாடி 4 பேர் இருக்கதான் இருப்பார். அசுரர்களுக்கு ஒன்று அதிக பலம் இருக்குமே தவிர நல்லவர்களுக்கு 4 பேர் இருக்கதான் இருப்பார், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது மாதிரி விபீஷன் பின்னாடி 4 பேர் போறானால் இவன் யாருன்னா தர்மம் அர்த்த காம மோட்சாதி பிரிவு. அங்கேருந்து புறப்பட்ட விபீஷன் நேர புறப்பட்ட விபீஷன் ஆகாயத்தில் போய் மறுபடியும் ஒருத்தர் அண்ணா பார்த்தான். பெரிய மனசு இல்லை அவனுக்கு, திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்போமே பார்க்கலாம், லீஸ்ட் சான்ஸ். அண்ணா கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன் கேள்வி. சுலபாக புருஷாராஜன் சததம்
प्रियवादिनः अप्रियस्य तु पथ्यस्य भक्ता श्रोता च दुर्लभः. உங்களுக்கு சிரிக்க சிரிக்க பேசி நீங்க எதை மனதில் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது மாதிரி விஷயத்தை பேசுறதா நிறைய கிடைப்பாருங்க. இது மாதிரி பேர் தான் உங்களை சுத்தியில இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அசாமே ரொம்ப குறைச்சி. அப்படிதான் உலகமும் அப்படிதான். நாம சந்தோஷம் பண்ணமேங்கிறதுக்காக நம்ம கொண்டாடி பேசுவாலே தவிர நமக்கு எது நல்லது கொடுக்குங்கிறத சொல்றக்கூடிய குறைவா இருக்கு. அப்படியே நமக்கு கேட்டா கூட கஷ்டமா இருக்கும். இவன் நமக்கு உபதேசம் பண்ண வந்துட்டான் பாருன்னு தோணும். நல்லது சொன்னா ஏத்துக்கவும் மாட்டா சில பேர். இவன் என்ன சார் சொல்றது அது மாதிரி உங்களுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடியதை சொல்ற பேர் தான் உங்க அருகில சுத்தியில இருக்காலே தவிர யாருமே நல்லது சொல்லக்கூடியவர் இல்லை. அதனால அண்ணான்னு கூப்பிட்டா நான் புறப்படுறேன். எவ்வளவோ சொல்லியும் நீங்க கேட்காத சமயத்துல இனிமேலும் நான் தொடர்ந்து இருக்க விரும்பல, என்னையும் தாங்கள் விருப்பதுனாலே நான் இங்கிருந்து புறப்படுறேன். சுஸ்திதேஸ்து கமிஷ்யாமி. அண்ணா நீங்க சேவமா இருக்கு. சுகீபவ மயாவினா, நான் இல்லாமல் நீங்க சுகமா இருப்போம் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டான் விபீஷணன். இங்க வால்மீகி சொன்னால் அங்கிருந்து புறப்பட்ட விபீஷணன் ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹ. லக்ஷ்மணனோடு கூட ராமன் எங்க இருக்காரோ அங்க வந்து குதிச்சான். நாள் இங்கிருந்து புறப்பட்ட விபீஷணன் நேர ராமனிடத்துக்கு வந்தார். வந்த விபீஷணன் நேர ராமனுடைய திருவடியில வந்து விழுந்தா சரணாகதி ஆயிருக்கும். நம்ம அடுத்த கதைக்கு போயிருக்கலாம். ஆனா விபீஷணன் அது மாதிரி செய்யல. என்ன பண்ணா தெரியுமோ, ஆகாய மார்க்கமாக வந்த விபீஷணன் அப்படியே ஆகாயத்திலே நின்றால். எங்க வந்திருந்தா எங்க லக்ஷ்மணன் இருக்காரோ லக்ஷ்மணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ராமன், லக்ஷ்மணனோட ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தான். நாள் வால்மீகி இதுக்கு என்ன அர்த்தம்னால், லக்ஷ்மணனோட ராமன் எங்க இருந்தானோ அங்க போனாதான் நம்ம காரியம் சாதிக்கும், நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னால் அதுக்கு என்ன சரியான காரணம் தெரியுமோ. முன்பு ஒரு சமயம் ராமன் வந்த பொழுது குகனோட சக்கியம் பண்ணினார். குகன் சக்கியம் பண்ண உடனே அந்த கங்கையை கடப்பதற்காக குகனை படகு எடுத்து சொன்னால் படகுல ஏறுவதற்காக ராமன் புறப்பட்டார். அந்த சமயம் குகன் கையை குறிப்பிட்டார். ராமா கொஞ்சம் என்ன விஷயம் குகான்னா, இல்லை நீங்க முன்பு ஒரு சமயம் ஏதாவது கல்லை மிதிச்சலாம், உங்களுடைய பாதம் பட்ட உடனே அந்த கல்லு பெண்ணா எழுந்து நின்றுதான். ஆமா அது அகல்யா சாபையும் மாட்டணும். அது எதுக்கு இப்ப சொல்றேன். அது மாதிரி நீங்க என் படகுல ஏறின உடனே என் படகுலாம் விட பெண்ணா வந்துன்னா என் பழப்பு பெண்மே என்ன சொல்ல வர குகன்னா, அதனால உங்களுடைய திருவடியை தீர்த்தம் விட்டு அலம்பி அதுக்கப்புறம் நீங்க ஏறலாம். குகனுடைய நோக்கம் அது இல்லை. ராமனுடைய திருவடியை ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு என்னவா அதை சொன்னா ராமன் ஏத்துக்க மாட்டார். என் திருவடியை ஏற்கப்பானே அபிஷேகம் பண்றேன், பரதன் தான் ராஜா, பரதனுக்கு அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டு போயிடுவார். ஆகையினால அது வேறு வழியா அதை பெற்றுக்கொள்றார். சுவாமி புரிஞ்சுட்டார். ஓஹோ குகன் ஆசைப்படுறான் அப்படியா, உடனே ரெடியா வச்சிருக்கான். குகன் என்ன காய்க்கிறான், தங்க தாம்பாளத்துல வாசன திரவியங்கள், சந்தன முதலான வாசன திரவியங்கள், அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் தங்க குடத்துல எல்லாம் கொண்டு வந்தார். ராமனை அமர வச்சு அவருடைய திருவடியை ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த ராமனுடைய திருவடியை அலம்பி சீதையுடைய திருவடியெல்லாம் அலம்பி அந்த தீர்த்தத்தை தானும் புரோட்சிச்சு கொண்டு சீதைக்கெல்லாம் புரோட்சிண்டு இந்த புட்பத்தை போட்டால் ராமா இப்போ ஏறலாம். ராமன் படகுல ஏறினார். படகு போயிட்டு கங்கையில பாய் தூரம் வந்தோடனே பட்டுன்னு நங்கூரத்தை போட்டு படகை எடுத்தினார். ராமான்னு கூப்பிட்டார். என்னப்பா புகான்னா, படகுக்கு கூலி கொடுனான். படகுக்கு கூலியா? நான் எப்படி வந்திருக்கேன் பார்த்தியா, நான் காட்டுக்கு வந்திருக்கேன், எல்லாத்தையும் திறந்துட்டு தானே வந்திருக்கேன், என் கையில் ஒன்றும் கிடையாதுன்னா. அது எனக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு முதல் போனியே நீங்கள் தான். இன்னைக்கு தான் முதல்ல உங்களை தான் ஏற்றிருக்கேன். நீங்களே ஒன்றும் இல்லைன்னா இன்னைக்கு முழுக்க எனக்கு நஷ்டமாக போயிடுமே வியாபாரம்னா. என்ன கொடுக்க சொல்கிறேன் என்கிட்ட என்னன்னா, எங்களுக்கு பணம் காசு தான் வேணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னா. புரியல ராமனுக்கு. ராமனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் லக்ஷ்மணனை பார்க்குற வழக்கமா, திரும்பி லக்ஷ்மணனை பார்த்தா லக்ஷ்மணா என்னமோ கேட்குறாங்க, கொடுப்போம்னா லக்ஷ்மணன்.
என்னன்னா உடனே கையை காமிக்கணும்னா லக்ஷ்மணனை கையை காமிச்சான். ராமன் லக்ஷ்மணன் கையில் அடிச்சு குஹா கையை காமின்னா கையை காமிச்சான். குஹனுடைய கையில் அடிச்சு குஹான்னு கூப்பிட்டான். என் தம்பியான லக்ஷ்மணத்தில் என்ன பிரியத்தை வச்சிருக்கேனோ, என் தம்பியான பரதனத்தில் என்ன பிரியத்தை வச்சிருக்கேனோ, என் தம்பியான சத்ருகனத்தில் என்ன பிரியத்தை வச்சிருக்கேனோ அந்த அன்பை உனக்கு படகு புலியா தரேன்னா. தஸ்மை சௌமித்ரி மைத்ரி மனமுபகிருதவா நாதரம் நவிகாயா. பரதன் கை கூப்பினா நான் வேண்டினதே. இந்த கதை தெரியுமா பேசுறதுக்கு? அதனால லக்ஷ்மணனோடு இருக்கும்போது நம்ம போனமையானால் நிச்சயமா நம்ம ராமன் சேர்த்துருவா அப்படிங்கிற எண்ணமா. அதனால ஆஜகாம முகூர்த்தேன எத்தனை அவசியம். ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னார். அருணாச்சல கவிராயர்னு இருக்கார், தமிழ்ல ராம நாடகம்னு இருக்கார். அவர் ஒரு காரணம் சொன்னார். அங்கிருந்து வந்த ராவன் விபீஷணன் உடனே வந்து விழலையா. ஏன் விழலைன்னா அங்கேருந்து வந்தோடனே ராவனை முன்ன பார்த்ததில்லை. ராமனை பார்த்த உடனே ராமனுடைய சௌந்தரியத்தில் அழகன் அப்படியே மோகிச்சு நின்றுட்டானாம். ராமனை கண்ணார கண்டான் விபீஷணன், ராமனை கண்ணார கண்டான், ராமனை கண்ணார கண்டான். ராமத்துக்கு மோகனம்னு ராமனை பார்த்து அப்படியே மோகிச்சு நின்றுட்டானா. அதனால தான் நின்னா வரலன்னு பசங்க அப்படியே பால் வாங்க போசோன்னா ரஜினி புது படம் போஷ வந்து நின்று பால்லாம் தீர்ந்து போய்ட்டு வருஷம் கூட வரும். அது மாதிரி நின்னாங்கிறால் அருணாச்சல கீழே. அங்கேருந்து அந்த விபீஷணன் எரிஞ்சு கத்தினான். ராவணோ நாம துர்விருத்தா, ராவணன் என்னுடைய அண்ணா கெட்ட புத்தி உள்ளவன். போராத காலம் அந்த ராவணன் தங்களுடைய மனைவியான சீதையை அபகரித்து கொண்டு வச்சிருக்கான். நான் எவ்வளவோ தர்மங்கள் சொல்லியும் கேட்கல. அவனால ஏசப்பட்டு அவனால துரத்தப்பட்டு தெக்வா புத்திராமிச்ச தாராமிச்ச ராகவம் சரணங்கதா, உங்களையே சரணாகதியா வந்திருக்கேன். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யன், யார் கை கூப்பினாலும் சேர்த்து பேலே உங்களையே சரணாகதியா வந்திருக்கேன், என்ன ஏற்றுக்கணும். நானாம் ராவணேன பிரணிஹிதம் எல்லாம் சொன்ன உடனே அங்கேருந்து சுக்ரீவன் ஓடி வந்தான். ராமா வந்துட்டான். என்னடா நம்பாதீங்க, ஏண்டா ராவனுடைய தம்பிங்கிறான். அவனை ஒரு கால் ராவணன் ஏதோ சூழ்ச்சி பண்ணி அனுப்பிச்சிருக்கான். அவனால உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ எனக்கு கவலையா இருக்கு, அதுக்கப்புறம் உங்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிறாரு. சரி, இப்போ என்ன சொல்ற, அவனை சேர்க்கப்படாது. எப்போ ஒரு அப்ஜெக்ஷன் வந்துருக்கோ உடனே தானே டக்குன்னு முடிவு பண்ண முடியாது ராமன். சரி, எல்லாரையும் ஒரு வார்த்தை கேட்டோம். அங்கே எழுந்துன்னா என்னமா சொல்ற நீ என்ன அஜா சொல்ல சரியானு தெரியல. என்ன கூட நல்ல குணம் உள்ளவா இருந்தாலும் இருக்கலாம். அவனை கூப்பிட்டு பேசணும். அவன் பேசின உடனே நல்லவனா கட்டணான்னு கேட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மற்றொரு பாடலை எழுந்தது. அவனோட கொஞ்ச நாள் பழகுவோம். ஏதோ படத்தில் சொல்கிற பாருங்க, கொஞ்ச நாள் பழகிப்பான். அது மாதிரி அவனோட கொஞ்ச நாள் பழகுவோம். பழகின உடனே நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சு போடும், அப்புறம் சேர்த்துக்கலாம். சரபன்னு ஒரு ஆனதான் அவன் எழுந்துட்டான். நல்ல யோஜனை நான் சொல்கிறேன். என்னடா இங்கேருந்து ஒரு தூதனை அனுப்புவோம் நம்மகிட்டேருந்து. அனுப்பிச்சு அவன் என்ன கேட்டு அவன் பேசுறதை கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணும். எல்லாரும் அப்படி சொல்கிறான். ஜாம்பவன் எழுந்துட்டார். உங்கள் அபிப்பிராயம் எல்லாம் கரெக்டு. அவங்க வந்திருக்கிற நேரம் சரியில்லை, அதனால சேர்க்கப்படாது. சரி, ஓகே, எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் சுவாமி. உடனே அதுக்கு மாற்று கருத்து சொல்லலை. ஆஞ்சநேய சுவாமி கடைசியா, ஆஞ்சநேயா உங்களுடைய அபிப்பிராயம். ஆஞ்சநேய சுவாமி எழுந்துட்டா சபையோர்களுக்கெல்லாம் வணக்கம் சொன்னார். வால்மீகி சொன்னால் அதை சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சஜீவோத்தமஹா. சஜீவோத்தமன் ஒரு பட்டவத்தை கொடுத்தார் சுவாமி வால்மீகி. ஆஞ்சநேயருக்கு அந்த சமயம் ஆஞ்சநேய சுவாமி அடக்கத்தோட பேச ஆரம்பிக்கிறார். ராமன் என்ன பேச சொன்னாங்கிறதுனால என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேனே தவிர யாருடைய பேச்சுக்கும் மறுப்பு தெரிவிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை. நான் சரியான அபிப்பிராயத்தை சொல்ல போறேன், நான் தான் சொல்லுவேங்கிற அகங்காரமும் எனக்கு கிடையாது. நவாதானே நாபி சங்கரிஷாதி நஅதிக்யான் நஜகாமதஹ. மற்றவர்களுடைய பேச்சை குறைவாக சொல்லணுங்கிறதும் என்னுடைய நோக்கம் கிடையாது.
மித்யா பிரத்தும் சராவணம். பாவம் கேட்டார், என்னுடைய உத்தியோகமா? அப்படின்னு எனக்கு உத்தியோகம்னா அண்ணாமான துட்டனை வதம் பண்றது, தம்பிக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்குறதுன்னு அவங்க உத்தியோகம். அது தெரிஞ்சு வந்திருக்காங்க. என்ன ஆஞ்சநேயன்? ஆமா, பாலினஷ்ச வதம் ஸ்ருத்வா சுக்ரீவம் ஜாபிஷேசிது. ஹனுமாருடைய பேச்சை கேட்டு ரசிக்கிறார் ராமன். நான் சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொருத்தரும் அபிப்பிராயம் சொல்றாலும் யாருன்னு பேர் சொல்லாம ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்கும் சொல்றார். ஒருத்தர் சொன்னார், அவரை கூப்பிட்டு அழைத்து விசாரிப்போம் அப்படின்னு சொன்னார். அதுவும் சரியில்லை. ஏன்னு சொன்னா, சில பேர் அழைத்து விசாரிப்புன்னு சொன்னா அவருக்கு சில பயத்தினால உணர்வா. நான் ஒரு உதாரணம் சொல்ற வழக்கம். ஒருத்தர் பெரிய ஜோசியர், ஒரு கிராமத்தில் இருந்தால் பல வருஷம் அங்கே ஜோசியம்லாம் இருந்து எல்லாருக்கும் பார்த்து பல பேருக்கு நன்மையெல்லாம் பண்ணியிருக்கா. திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி வாத்தியாராக இருந்தால் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போயிட்டு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனான்னு உடனே அந்த ஜோசியருக்கு உள்ளூரில் எல்லாரும் சேர்ந்து ஒரு மரியாதை பண்ணணும்னு சேர்ந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணணும். இல்லை அவசரம் எனக்கு பேசலாம் வராது அப்படின்னாக்க உங்களுக்கு ஆனர் பண்ணணும், ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணணும். எல்லாரும் வந்திருக்கா. உடனே நமது ஜோதிடர் அவர்கள் இந்த பாராட்டு விழாவை கலந்து கொண்டதற்கு நன்றி. அவர் ஒரு சில வார்த்தைகள் இங்கே நம்மிடையே பேசுவார். அவசரம் எனக்கு நான் மைக்கெல்லாம் தொட்டதே கிடையாது, என்னை விட்டுருந்தோங்கிறார். ஏதாவது 2 வார்த்தை சொல்லுவார். அவர் தயங்கின உடனே அந்த விழா ஏற்பாடு பண்ணாரு. அவர் நட்சத்திரங்களே சொல்லுங்க, 25 நட்சத்திரம் சொல்லுங்க போறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஒரு ஊக்கம். நட்சத்திரம் நான் கரெக்டாக சொல்லுவேன், அது சொல்லுங்கன்னா அதே பயம் இருக்கு. மைக்கெல்லாம் தவிர அவர் உடனே இருக்குது. அஸ்வதி, பரணி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, சுவாதி, விஷாகம். புரிஞ்சுட்டா அந்த ஏற்பாடு பண்ண நட்சத்திரம் மாசம் மாறி மாறி வருதா, அதனால அவர் அவமானப்படுத்தவும் முடியாது, பயத்தினால சொல்றாங்க தெரிஞ்சுட்டு உடனே மைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க விழா ஏற்பாட்டை சொல்றார். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிடர் அவர்கள் இந்த தமிழ் மாதமும் நட்சத்திரமும் எப்படி ஒன்றாக சேர்ந்து வருவது என்று மிகவும் தெளிவாக எடுத்து உரைத்தார். அவரே உறைஞ்சி போய் உட்கார்ந்துருக்கார். ஆனால் கூட அவரை அவமானப்படுத்தக்கூடாது. அது மாதிரி அவர்கள் பயத்தினால ஏதாவது உணர்வா, அதை கொண்டு நாம் முடிவு எடுக்க முடியாது. அதனால அழைத்து பேசுறதுங்கிறதான ஒரு ரீசன் பழகி பார்க்கலாம்னு சொன்னார். பழகி பார்க்கலாம்னு சொல்றதும் சரியில்லை. ஏன்னா பழகத்தில் நடிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அந்த நடிப்பை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. மற்றொரு மந்திரி சொன்னால் தூதனை அனுப்பிச்சு கேட்போம் அப்படின்னா, யாருக்கு தூதனை அனுப்பிச்சு கேட்கறது? எங்கேயோ வெகு தூரத்துலையோ அல்லது வெளிநாட்டிலையோ வெளி இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தூதனை அனுப்பினே தவிர கண்ணுக்கு எழுத்தா மாதிரி ஒருத்தர் வந்திருக்கா அவனுக்கு தூதனை அனுப்புறது. அந்த மாமனாருக்கு ஃபோன் பண்ணலாம், டயல் பண்ணலாம். ஹலோ ஹலோ போனே இருக்கு. ஹலோ ஃபோன் பண்ணிட்டு போது மாமனார் வந்துட்டார் வீட்டு வசதி. என்ன மாமனார், என்ன ஃபோன்லாம் பிரமாதமாக இருக்குன்னு. மாமனார் நீங்களே வந்துடலாம், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன், டயல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கே போகணும், திருப்பி போயிடுமா, நான் டயல்லாம் பண்ணிவிட்டேன்னா அது எப்படியோ பொருத்தம் இல்லாமல் இருக்கும். வெற்றியில் இருக்கிறவனுக்கு தான் தூதனை தவிர கீழே பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தூதம் அவசியம் இருக்கு. மற்றொரு மந்திரி சொன்னார், இது வந்திருக்கிற நேரம் சரியில்லைன்னா, இதுதான் சரியான நேரம். உங்களுக்கு எப்போ வியாதியோ அப்பதான் டாக்டர்கிட்ட போனது. டாக்டர் போகிறோம், அடுத்த வழி தாங்கும். டாக்டர் இல்லை சார், அங்கே சார் நேற்றுக்கு வந்தேரா, இன்னைக்கு மட்டும் வந்துருக்கு. நேற்றுக்கு எங்கே கூட்டம் வருது? எப்போ வியாதியோ அப்பதான் வரும். அது மாதிரி எப்போ கஷ்டம் வந்ததோ அப்பதான் தெய்வத்தை பார்க்கணும்னு தோணும். ஆகினால இதுதான் சரியான காலம், இதுதான் சரியான. உடனே சுக்ரீவனை கூப்பிட்டே, சுக்ரீவா போய் ஆயிடுச்சு. அப்பதான் சொன்னா சுக்ரீவன், அது இருக்கட்டும், நல்லா சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னா. சுவாமி பார்த்தா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏய் சுக்ரீவான்னு கூப்பிட்டாள். பிசாசர்களோ தானவர்களோ யட்சர்களோ யாரா இருந்தாலும் சரி, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களை என்னை அழிப்பதற்கு என்ன ஒரு பானம் போரும், பானமும் அவசியம் இல்லை. அங்குள் என தான் யாரு என்னுடைய விரல் போரும் அவர் அழிப்பதற்கு, அதுவும் தேவையில்லை. இச்சன்னு ஹரிகணேஸ்வரா, நான் நினைச்சாலே பொருள்னா யாரு வந்தாலும் அழிக்கக்கூடியது உண்டு. அதுவும் தவிர நான் ஒரு வரன் வந்து வச்சிருக்கேன்டா, யாராவது ஒருத்தம் பத்தாஞ்சலி புடந்தீனம்
अस्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि यद्व्रतं मम. யாராவது ஒருவன் கை கூப்பி என்னையே அபயம்னு வந்துட்டான அவன் மனிதன் அவசியம் இல்லை. அபயம் சர்வபூதேப்யா ததா. யாரா இருந்தாலும் எந்த ஜீவனா இருந்தாலும் அவனை ஏத்துக்கிறதுன்னு ஒரு விரதமே வச்சிருக்கேன். அதனால நேர போ, வந்திருக்கிறவன் யாருன்னு தெரியல. விபீஷணனோ அல்லது ராவணனோ அவனோட கூட எல்லாரும் வந்திருக்கா. அவனோட ராவணன் வந்தாலும் பரவாயில்ல, 2 பேரையும் அழிச்சுடுவான். தூக்கி வாரி போட்டது. ராவணன் வந்தாலும் அழிச்சுடுவாங்க. இவனுக்கு என்ன கவலை? சரி வாலி அடிச்சு நமக்கு கிருஷ்ணந்தா ராஜ்யத்தை நம்ம கொடுத்துட்டார். விபீஷணன் வந்தா ராவணன் அழிச்சு லங்கா நகரத்தை கொடுத்துருவார். இப்போ ராவணனையும் அழிச்சுடுவான்னு சொன்னா என்ன பண்ணுவார்? இவனா சந்தேகப்படலாம். பார்த்தா சுக்ரீவா, நீ தான் ரொம்ப நாளாக ராஜ்யம் இல்லாமல் இருந்தவன் தானே, அதனால் உன் ராஜ்யத்தை அவன்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு நம்ம ராஜ்யம் போயிடுமோன்னு கவலை வந்துட்டான். அவனா சுவாமி சொன்னால், சுக்ரீவா நீ கவலைப்படாதே, ஒரு சமயம் ராவணனும் மனம் மாறி வந்தான்னு சொன்னா அயோத்தியா நகரத்தை அயோத்தியா தேசத்தை ராவணன் முடிச்சு விட்ட போறேன்டா. மனம் திருந்தி வந்தா போரும், யாரா இருந்தாலும் உடனே அழைத்துவா என்று சொல்ல, அந்த சமயம் விபீஷன் பவந்தம் சர்வபூதானாம் शरण्यं शरणं गतः परित्यक्ता मया लंका मित्राणि च धनानि च. எந்த கத்தினான வீரன், பிரபோ ராமா, என் அண்ணாவானே ராவணன் தவறான வழியில போனான். எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லி கேட்கல, உங்களையே நம்பி சரணாகதியா வந்திருக்கேன், என்ன சேர்த்துக்கன்னு சொல்லி மேலே இருந்த ஆகாயத்தில் இருந்த விபீஷணன் கீழே எழுந்து ராமனுடைய திருவடியில் விழுந்தான். ராமன் திருவடியில் விழுந்த விபீஷண சுவாமி ராமன் தானே தூக்கி நிறுத்து, விபீஷணா, நான் ராவணனை புத்திரமித்திர பந்து வர்க்கத்துடன் வதம் பண்ணி லங்கா நகரத்தை உனக்கு முடிச்சுட்ட போறேன். இது சாதாரணமா சொல்றேன் நினைக்காதே. அகம் ஹத்வாதசக்ரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் ராஜானம் துவாம் கரிஷ்யாமி. உன்னை லங்கா நகரத்துக்கு ராஜாவாக ஆக்க போறேன். ஏதோ சாதாரணமா சொல்றேன்னு நினைக்காதே. சத்தியமே தத்ரவீமிதே, சத்தியமா சொல்றேன்னாலாம் எல்லாம் ராமா தங்கள் கருணைன்னு கை கூப்பினான். விபீஷணா, அதுவும் போறல, ஒன்ன லங்கா ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ண போறேன். ராவணனை புத்திரமித்திர பந்து வர்க்கத்துடன் வரம் பண்ணி லங்கா ராஜ்யத்தை உனக்கு முடிச்சுட்டு ஆக்காமல், உன்னை ராஜாவாக ஆக்காமல் அயோத்தியாம் ந பிரவேக்ஷாமி, அயோத்திக்கு நான் போக போறதில்லை. நாம் ஏதோ சாதாரண எல்லாம் ராமா தங்கள் கருணைன்னா. வீரனா, ஏதோ சாதாரணமா வாய் வாக்குக்காக சொல்றேன்னு நினைக்காத. எதுமா சத்தியமா சொல்றேன்னு நினைச்சியா? அது மட்டும் போராது, என்னுடைய கைங்கரத்துக்குன்னு வாழ்விழாத உலகம் தியாகம் பண்ணானே, அந்த லக்ஷ்மணன் மேல ஆணையா சொல்றேன். அந்த என்னுடைய வருகைக்காக பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணிட்டு இருக்கானே, அம்மா வாங்கி கொடுத்தான ராஜ்யத்தையும் துறந்து பஞ்சாக்னி மத்தியிலே நந்தி கிராமத்தை தபஸ் பண்றானே, அந்த பரதன் மேலேயும் ஆணையா சொல்றேன். அதுவும் போராதுன்னு சொன்னா பாகவத கைங்கரியமே பகவத் கைங்கரியம்னு சொல்லி அந்த பரதனுக்கே சுசூஷ பண்ணிட்டு இருக்கானே, அந்த பரம பாகவதன் சத்ருக்னன் மேலேயும் ஆணையா சொல்றேன். விபீஷணா, லங்கா ராஜ்யத்தை அவனுக்கு முடிச்சு விட்டாமல்லாம் அயோத்தியைக்கு போக மாட்டேன். நாம் எல்லாம் ராமா தங்கள் கருணைன்னு கை கூப்பினான். ஆனந்தம் போட்டு அந்த சமயம் லட்சுமணான்னு கூப்பிட்டால், இனிமே இங்கே ராவண வதம் பண்ணி அதற்கு பிறகு விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்றவர்கள் எனக்கு பொறுமை இல்லை. சமுத்திரா ஜனமாலயா இங்கிருந்தே புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டான்னு சொல்லி இப்பயே இந்த விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வர சொல்லி ராமன் தன் கையினாலேயே அந்த விபீஷனுக்கு லங்கா ராஜ்யத்தை முடிசூட்டினார். ஏவ முக்தஸ்து சௌமித்ரிஹி அப்யஷிஞ்சத் விபீஷணம் மத்தியே வானர முக்கியானாம் ராஜானம் ராமசாசனாத். இக்கரையிலேயே விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணால் லங்காதிபதியான விபீஷன் மிக சந்தோஷத்தை அடைஞ்சி அதற்கு பிறகு பிரபு ராமன் சீதையை மீட்பதற்காக 1000 மைல் உள்ளதான கடலுக்கு அணை கட்டினான். நலன் ஒரு வானரன், அந்த நலனை உத்தேசித்து அவன் வாயிலாக பல வானர சைன்யங்கள்லாம் கல் மலைகள்லாம் கொண்டு போட
இந்த 1000 மைல் உள்ளதான கடலுக்கு அணை கட்டி அக்கறையில் போய் சேர்ந்தார். அங்கே போய் சேர்ந்த உடனே லங்கா நகரத்தில் போய் சேர்ந்தார். இங்கு ராமன் வானர சைன்யங்கள் கூட வந்தான்னு உடனே ராவணன் அவர்களுடைய படைபலம்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 பேர் அனுப்பிச்சான். சுகன் சாரணன் பேர். 2 பேரை தூதா அனுப்புறாங்க. இந்த 2 அரக்கர்கள் இங்கேருந்து போனாரா? இங்கே போகும்போது ராவணன் சொன்னான், இப்படியே போகாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் உங்க உருவத்தை மாற்றிக்கோன்னா. அந்த சுகச்சாரன் சொன்னான், ராமனிடத்தில் உருவத்தை மாற்றின்னு போகணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராதுன்னா. இல்லை இல்லை கேட்கல, இருந்தாலும் மாற்றின்னு போகிறேன்னு சொல்லி இந்த சுகன் சாரணன் 2 அரக்கர்களும் தன்னுடைய உருவத்தை ஒரு பறவை, ஒரு கிளி மாதிரியா 2 கிளியா மாற்றின்னு ஏற்படும். அங்கே சுவாமி ராமன் எப்படி அமர்ந்திருக்கார்? ஒரு பெரிய ஆசனத்தை வச்சு ராமன் அமர்ந்திருக்கார். ராமனுடைய வலதுகை பக்கத்தில் கைகட்டின வண்ணமாக லக்ஷ்மணன் நிற்கிறார், கையில் வில்லு அம்போடு கூட. ராமனுடைய இடதுகை பக்கத்தில் விபீஷணன் கைகட்டின வண்ணமாக நிற்கிறார். 2 பக்கமும் கோடிக்கணக்கான வானரங்கள் வரிசையாக உட்காந்து, அந்த வானரங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பக்கம் அங்கதன், ஒரு பக்கம் அந்த சுக்ரீவன் நிற்கிறார். இதுதான் அங்கே உள்ளதான நிலை. இங்கேருந்து தூது போனது அந்த பறவை 2ம் உருவத்தை மாற்றினா போகிறது. இங்கேருந்து போன பறவை அப்படியே மேலே மாதிரி பறந்து போகக்கூடாதா? இந்த வானரங்கள் எல்லாம் தெரியாதுல்ல அதுக்கு. அந்த பறவை 2 அப்படியே ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி அப்படியே கீழே இறங்கி பறந்தது. இந்த வானரங்களுக்கு டக்குன்னு ஒன்று பாஞ்சு ஒருத்தரை பிடிச்சது. இன்னொரு குரங்கு இன்னொரு பறவை பிடிச்சது. 4 பேருமா ஒரு 20-30 குரங்கு சேர்ந்து 4 ரெக்கையை பிடிச்சா என்ன ஆகும்? ஒன்று பிடிச்சாலே போயிடாது. ஹியோன்னு கத்தின அந்த சுகன்சா என்னமோ சப்தம் வருதுன்னே ராமன், சுக்ரீவா அங்கே ஏதோ ஒரு பறவை தீனமாக சப்திக்கிறதா என்னன்னு போய்ப்பாங்க. அது ஒன்றும் இல்லை ராமா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. இல்லை சுக்ரீவா என்னன்னு பாருன்னா, ரொம்ப அரக்கர்கள் மாறு வேலை தந்திருக்காப்புல இருக்கு, அது கொஞ்ச நேரம் காலி ஆகிடும். நீங்கள் இல்லை தூதனா வந்திருக்கான்னு சொன்னால் அவர் அவமதிக்கப்படாத அவனை விட சொல்லு. அண்ணே விட்டது அந்த 2 பறவை நேரம் வந்து ராமனுடைய திருவிழில் வந்து விழுந்து தெய்வமான சொரஞ்சல் சொரபம் கையை. நீங்கள்லாம் யார்? நாங்கள் சுகன் சாரணன் பேரு, ராமன் நினச்சி சொல்கிறேன். என்ன விஷயம் வந்திருக்கேன்னா, உங்களுடைய படைபலத்தை தெரிந்து கொண்டு வர சொல்லி ராவனுடைய உத்தரவு. சரி, படைபலம்லாம் தெரிந்து கொண்டேலாம் இல்லை, எங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, தட்டு பண்ணா லிஸ்டாவது ஒன்றாவது கண்ணா தெரிஞ்சு எங்களுக்கு ஒரே உதவி பண்ணணும்னா 2 பேர். என்னன்னு நான் ராமனிடத்தை இங்கே நான் திரும்பி போகணும், போகிற வரல கொஞ்சம் எங்கள் உயிரை காப்பாற்றி விட மாட்டேன். 2 தான் பிடிச்சது எங்கள் அரக்கையே. இந்த ஆயிரக்கணக்கான வாகனம் பிடிச்சா என்ன, அங்கேருந்து உயிரோட போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுப்புகிறோம். அங்கேருந்து சுகச்சாரணைகள் போய் நேர பொத்துன்னு ராவணன் மொட்டை மாடியில் உட்காந்துருக்காங்க. எல்லாம் பார்த்து இந்த பைனாக்குள்ள வச்சு பார்த்துருக்கேன். அவன் மடியில் கொத்துன்னு போய் விழுந்துது. ஏன்னா என் மடியிலே விழுறேன், நானா விழுறேன். அங்கேருந்து போய் பார்த்தியா? பார்த்தேன். அவர்களுடைய பலம்லாம் என்ன சொன்னான். பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா இது யாருன்னு கேட்குறேன். முதல்ல மத்தியில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, யார் அச்சமா இருக்கேன், அழகா யாரு? அவர் தான் ராமன். இக்ஷ்வாகுவம்ச ராஜா பிரபு ராமன் சொன்னாலே அந்த ராமன் ஆச்சரியமான அழகா இருக்காங்க. அவர் பக்கத்தில் உட்காந்து நிற்கிறாரு. இது யாரு வலதுகை பக்கம்? அது அவருடைய தம்பி லக்ஷ்மணன் மகா வீரம் புரிஞ்சது. ராமனுடைய இடதுகை பக்கத்தில் வந்து நிற்கிறான கை கட்ட வேண்டாமா? அது யாரு? அது யாருன்னு தெரியல உங்களுக்கு? தெரியலையா? அவன் தான் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜா. எந்த ராஜா? அவன் தான் லங்காதிபதி, லங்காவுக்கு ராஜா. நான் உங்க பதவி போய் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதான் வழக்கம். அவன் நாட்டில் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருப்பான், ஏதோ மீட்டிங்காக உங்க சிட்டு அவங்க பதவி போயிடுத்துனா காரை பிடிக்கிட்டு போனவங்க கவர்மெண்ட்டுக்காரர். அதே மாதிரி நிலைமை இங்கே உங்கள் ராஜ்யம் போய் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னடா யாருன்னு சொன்னீங்கன்னா உங்க தம்பி விபீஷன் அவன் தான் இந்த நாட்டு ராஜான்னா. நான் தான் ஆளான்னா நீங்கள் இருக்கட்டும், உங்களுக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாருன்னா முடிச்சுட்டாங்க. இதுக்கு யார்கிட்டையும் நம்பிக்கை இல்லை, நானே எடுத்து கிட்டத்தை வச்சுட்டேன். உங்கள் தம்பி விபீஷனுக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமோ, ராஜாவை பண்ணியிருக்கா தெரியுமோ? ஸ்ரீமதா ராஜராஜன லங்காயாம் அபிஷேகிதா. ராஜாக்கெல்லாம் ராஜா அவன் தான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான். தாட்டி சுதே விகராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ ஹயாதிராஜா ஸ்வஸ்வாதி
என்றால் சொல்ல. அதற்கு பிறகு தன்னிடத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பணும்னு சொல்லி அங்கத தூதாக அனுப்புகிறாள். அங்கனன் ராவணனுக்கு தூதாக வந்து விஷயங்கள்லாம் சொல்ல கடைசியாக போர் தான் நிமித்தம் என்று சொல்லி போருக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி ராவண யுத்தம் துவங்கிறது. முதல்ல பயங்கரமான யுத்தங்கள் தொடங்கிறது. அந்த சமயம் இந்திரஜித்து மாயா யுத்தம் பண்ணி நாக பாசத்தினால கட்டி கொண்டான் ராவணையும் லக்ஷ்மணையும். அந்த கட்டுக்கு மயக்கமா தெரிவிக்கும் பொழுதுதான் எல்லாரும் போய் நேர சீதி எடுத்து போய் சொன்னார். ராமன் இந்த வீட்டுக்காரர் அங்கேயே கொண்டு போர்க்களத்தை கொண்டு காய்க்கிறார். ராமன் லக்ஷ்மணன் அப்படியே உயிரற்ற நேர மயக்கமாக இருக்கார். அந்த சீதை அழிச்சு வந்தது யார் தெரியுமோ? திருஜட்டையன்னு சொன்னே அந்த விபீஷண பெண். சீதை மிகுந்த துக்கம் அடைகிறான்னு உடனே, அம்மா சீதை நீ கலங்காதே, ராமனுக்கு ஒரு நாளும் ஆபத்து வரலாம், எங்கூர் மாயா வேறு. ஏன் எப்படி சொல்றேன்? நாள் இப்படி விமானம் வந்திருக்கே, விமானம் ஏற்றின வந்தாமே, இந்த விமானம் தீட்டு உள்ளவர்களை தூக்காது. இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நமனாமத. விமானத்துக்கு புஷ்பகம்னு பேரு. ஆகினால இந்த விமானம் தீட்டு உள்ளவர்களை தூக்காது. ராமனுக்கு ஏதாவது ஆபத்துன்னு இருந்துன்னா நிச்சயமா அந்த விமானத்தில் ஏறி மிகுந்த சமாதானத்தை அடைஞ்சி அதற்கு பிறகு சஞ்சீவனை எடுத்து வந்து அவருடைய மயக்கெல்லாம் தெரிஞ்சு ஒவ்வொருவராக யுத்தத்துக்கு வராள். ராவணன் யுத்தத்துக்கு வராள். ராவணனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. யதீந்திரவைவஸ்வத பாஸ்கரான்வா ஸ்வயம்புவைஸ்வரர சங்கரான்வா. ராவன் கூட்டு சொன்னால் ராவணான்னு கூப்பிட்டான். நீ யாரை போய் சரணாகதி அடைஞ்சாலும் எங்க போய் தஞ்சமா அடைஞ்சாலும் நீ பெரிய தவறு செய்திருப்பதாலே உன்னால காப்பாற்றிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி ராவணனை தன்னுடைய அஸ்திரங்கள்னாலே அவன் கையில் உள்ளதான 20 கையில் உள்ளதான ஆயுதங்கள்லாம் அடிச்சுனாங்க. கையில் உள்ளதான கதை வஜ்ராயுதம் எல்லா ஆயுதையும் அடிச்சு தள்ளி கீழே நிராயுத பாணியா நிற்கிறான். யோ வஜ்ரபாதாசனி சன்னிபாதாத் ந சுக்ஷுபேனாபி சசால ராஜா சராமபானாபி ஹதோ மிருஷாத்தஹ சசால சாபம் ஜமுஜ வீரஹ. வாழும் நாளில் முதல் தரையாக ராவணன் போர்க்களத்தில் வந்து அனைத்து ஆயுதங்களுக்கும் அடிபட்டு கீழே விழுந்து தேர்லாம் அடித்து கடித்து பூமியில நிற்கிறான் நிராயுத பாணியாக. அப்படியே ஒரு ஆட்டம் ஆடுறானா ஒண்ணுமே புரியல. ராவணன் கலங்கி நிற்கிறான். அப்படியே நில குழஞ்சு நிற்கிறானா ராவணன். இந்த சமயத்துலதான் ஒரு சின்ன அம்பை ஏறி விட்டா போறோம் ராவண ஹிருதயத்துல போய் அடிச்சு போயிருக்கோம். உடனே ராவண வதமாயிருக்கான். ராவண சுருக்க பட்டாசம் முடிச்சிருக்கான். ஆனா செய்யல சுவாமி. என்ன பண்ணா தெரியுமோ? கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்க. ராவணான்னு கூப்பிட்டா சுவாமிக்கே பாவமா இருக்கு. ராவணா அவன் சொல்லுவான் பாருங்க, அதான் குழந்தை தப்ப பண்ணான்னா அதை கண்டிக்கவே முடியாது, பாவமா இருக்கும். தன் கோபத்தை அடங்கின்னு சொல்லுவோமே, அது எப்படியோ அது மாதிரி ராவணா பார்த்தா பாவமா இருக்கு, கச்சோ கச்சானு ஜானாமி ரணார்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சர ராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாகி ரதி சதன்வி ததா பலம் ரக்ஷசி மே ரதஸ்தா கச்ச. இப்போ உன்னுடைய நிலைமை நன்னா புரிந்து கொள்ளணும். கம்பன் சொன்னால் இன்று போய் நாளை வா என்று எம்பிய இறைவன். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டார் கம்பன். ஆனா வால்மீகி சொல்லல. ஏன்னா நீங்க போ, அஸ்வாசே எல்லாம் ஆஸ்வாசப்படுத்திக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. சிலருக்கு தனிமையில இருந்தாதான் தான் செய்ததெல்லாம் தோணும், ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். சில பேருக்கு பாத்ரூம்ல தான் தோணும், ஞானம் எல்லாம் அங்கதான். சில பேருக்கு பாட்டெல்லாம் அங்கதான் வந்து பாருங்க. என்ன பாடுறோம், கூட்டு பைக்கை கொடுத்தா பாட வராது, குளிக்க போனா ஜம்முன்னு பாடுறோம். என்ன மைக்கில் பாடக்கூடாது, எனக்கு வரலையே. அது மாதிரி நீ தனிமையில இருந்து யோசிச்சு பாரு. நீ செய்து தப்புன்னு தோறும் எப்படியோ வந்து புரிஞ்சு நீ உணர்ந்து கொண்டு சீதையை கொண்டு விட்டு உன்னை நம்பிக்கிறேன். நான் எதுவும் பயந்து போய் பேசுறேன்னு நினைக்காதே. ஒரு போர் தான் செய்யணும்னு என்ன வேணா மீண்டும் தேர்ல ஏன் போருக்குமா நான் செய்யறேன். இப்ப நீ பூமியில நிற்கிற, நீ அடிக்கலாம் தர்மம் தான், ஆனா கூட நான் உன்னை செய்யல. நீ தேர்ல ஏறி வந்தால் நான் பூமியில இருந்தா உன்னோட யுத்தம் பண்ணி உன்னை ஜெயிப்பேன். அதனால இன்னைக்கு போ, எப்ப சௌரியமோ
அந்த இதெல்லாம் வாழ்நாள்ல முதல் ராவணன் தோல்வியோட போறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அப்பதான் ஃபீல் பண்ணி பார்க்கறான். சொல்றான் பாருங்க, இப்போ ஃபீல் பண்றேன் சார், முன்னாடி ஃபீல் பண்ணிட்டான், இப்போ ஃபீல் பண்றான். அது மாதிரி சப்தோகம் வேதவத்தியாச்சுன்னு வேதவிதனுடைய சாபமெல்லாம் ஞாபகம் வருது ராவணனுக்கு. உடனே கும்பகர்ணனை யுத்தத்துக்கு அனுப்புறாள். கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வந்து கும்பகர்ணனையும் ஜெயிச்சு அதற்கு பிறகு இந்திரஜித்து யுத்தத்துக்கு வந்து இந்திரஜித்து மாயா யுத்தம் பண்ணால். அப்படி யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது சீதை மாதிரி ஒரு பொம்மையை கொண்டு வந்தான். எல்லாரும் பாருங்க, இங்கே இந்த சீதையினால் தானே இவ்வளவு, சீதை என்ன பண்ணேன்னு தன் கையில் இருந்ததானே ஒரு கத்தினால அந்த சீதையை அப்படியே வெட்டினான். அந்த பொம்மை என்ன பண்ணுறது, சீதை மாதிரி ஒரு பொம்மை, அது ராமா லக்ஷ்மணான்னு கேட்டு எல்லா வானரும் பார்த்தா போச்சு. அந்த காரியம் ஏன் போய் சீதை இடத்துல போய் சொல்றது எல்லாம் போச்சு. என்ன ஆச்சு, இந்திரஜித்து சீதையை கொண்டு விட்டா. தூக்கி வாரி போட்டு கண்கலைக்கு வந்து பார்த்தாலும் இங்கே கிடக்கும். அப்பதான் சொன்னா இதெல்லாம் எங்கூர் வேலைன்னா யாரு விபீஷன் ராமனுக்கே கண்கலங்கிடுச்சு. ஆமா நீங்க கலங்க வேண்டாம், இதெல்லாம் எங்கூர் வேலைன்னா. அது மாதிரி எல்லாம் பேட்டரி கொடுத்து பண்ணி வச்சு தீபாவளி சமயத்தில் இந்த டெக்ஸ்டைல் ஷாப்லாம் வாசலில் பொம்மை வச்சிருக்காரு, சூப்பராக புடவை கட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரி புடவை உள்ள இருக்காது, உள்ள இருக்கிறதுலாம் ரெண்டாம் குவாலிட்டியாக இருக்கும். அது கட்டிக்கணும் முதல் குவாலிட்டி கட்டிருப்பாங்க. அது என்ன பண்ண தெரியுமா, அங்கே இப்படி காமிக்கும், அது 3 மணி நேரம் காமிக்கும், பேட்டரி கொடுத்து வச்சிருப்போம். அது மாதிரி இதெல்லாம் எங்கூர் வேலை. அப்படியா சீதைக்கு ஆபத்து, ஒரு நாள் ஆபத்து. ஏன் தெரியுமோ, இந்த சீதையை தனக்குள்ள தூக்க முடியுமா உருவானோ ராவணம். அதாங்க அதுக்கு பிறகு இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணினாள். இந்திரஜித்தை யாருமே வெல்ல முடியாது. அந்த சமயம் லக்ஷ்மணனை கொண்டு இந்திரஜித்தை வதமாச்சு. பிறகு மீண்டும் ராவணன் யுத்தத்துக்கு வர ராவணனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வினே புரியாத சமயமா இருக்கு. அவனை 20 தலையை அம்பினால ஏதாவது தலையை அப்ப எரி மீண்டும் தலைமுறைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத சமயம் இருக்கும் பொழுதுதான் அப்பதான் அகஸ்திய முனிவர் ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணார். ராமான்னு கூப்பிட்டாள். எங்கேயோ சப்தம் கேட்கிறதேன்னு அண்ணாண்டு பார்க்கிறாள். ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வா நரேன்வஸ்ய. ராமான்னு கூப்பிட்டு, இந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயம் வேணும்னு சொன்னால் உனக்காக இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன். இதுக்கு ஆதித்ய ஹிருதயம்னு பேரு. சூரியனை பற்றினதான ஸ்தோத்திரம். ஆதித்யஸ்யாபி ஹிருதயம், சூரியனுக்கே ஹிருதயம் போட உள்ளதான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை நீ படித்து ஜெபம் பண்ணினா போறோம், நிச்சயமா உனக்கு தான் ஜெயம், உனக்கு தான் வெற்றின்னு சொல்ல அகஸ்தியரிடத்திலிருந்து இந்த மகாமந்திரத்தை பெற்றுக்கொண்டு ஆதித்ய ஹிருதயத்தை சுவாமி ஜபிச்சு அதுக்கப்புறம் யுத்தம் சொல்றா. இதெல்லாம் என்ன புரியுது தெரியுமோ, எந்த ராமனுக்கே ஒரு தெய்வபலம் வேணும்னு சொன்னால் நமக்கெல்லாம் உள்ள பலம் போறவே கூடாது. ஏதாவது ஒரு கஷ்டம் சொன்னால் அப்போ நாம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், என்ன கட்டம், இந்த கட்டம் எதனால வந்துன்னு கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்தா தெரியும். அதான் இன்னைக்கு அந்த தப்பு பண்ணாமே, காரணம் இல்லாமல் அவனுடைய பணத்தை எடுத்தோமே, அதான் இன்னைக்கு நம்ம பணம் போயிடுது அப்படின்னு தோணும். அது மாதிரி உட்காந்து பார்க்கணும் நமக்கு. அந்த சமயம் பகவன் அனுகிரகம் இருந்தால் எல்லாம் ஒன்று கூட்டிட்டுனா ஜெயிச்சிருக்காங்க. அதுவரை பேசாமல் இருந்த இந்திரன் தன்னுடைய தேரை எடுத்து கொடுக்குறான். ஏன்னா பார்த்தா எலெக்ஷன் சமயத்தில் பேசாமல் இருப்பான். அந்த பெரிய தொழிலதிபர்கள்லாம் அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட் வர யார் ஜெயிக்க போகிறானோ அவன் தெரிஞ்சுக்கணுமா. உடனே ஃபோன் பண்ணி, சார் என் காரை அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் எங்கே போடுறாங்க அதில் போய் 1 மணி நேரம் முன்னாடி எனக்கு போட்டு தானே ரிசல்ட் வரதுங்க. அது மாதிரி இந்திரன் தேரை கொண்டு நிறுத்தினா தேரில் எரிஞ்சு சுவாமி ராமன் யுத்தம் பண்ணி கடைசியாக அந்த ஒரு பாலத்தை ராவனுடைய மேலே போய் அந்த ராவனுடைய ஹிருதயத்தில் போய் இந்த பானம் தாக்க ராவணசிய ஹரன் பிராணான் விவேஷ தனீதரன். அந்த உயிரற்ற நிலையில ராவணன் பூமியில விழுறான். இப்படி ராவண வதமாச்சு. தொடர்ந்து ராம பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துருக்கு. அந்த முறையில் எங்கள் சீர் வரிசைகள்லாம் வரும். அது முடிஞ்ச உடனே தொடர்ந்து ராம பட்டாபிஷேகத்திற்கான பலஸ்ருதி எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் சரித்திர முடியும். அந்த சமயம் ராவணன் உயரற்ற நிலை கீழே விழுந்த உடனே மந்தோதரிக்கு சொல்லி அனுப்பிச்சால், மந்தோதரி அங்கிருந்து போர்க்களத்தை விழுந்து உயிரற்ற நிலையில கிடக்க தன் ராவணனை பார்த்து புலம்புறாள்.
व्यक्तमेष महायोगी परमात्मा सनातनः श्रीवत्सवक्षा नित्यश्रीः अजय्य शाश्वतो ध्रुवः ஏந்து வந்தால் ராமான்னு கூப்பிட்டால் श्रीवत्सवक्षा नित्यश्रीः अजय्य शाश्वतो ध्रुवः ராமனுடைய மனைவி மந்தோதரி ராமான்னு கூப்பிட்டால் நீ யாருன்னு நான் புரிஞ்சுட்டேன்னு யாருமே மகரிஷிகள்லாம் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் மந்தோதரியை தான் புரிஞ்சுட்டேன். பகவான் சாட்சாத் நாராயணன் ஸ்ரீவத்சத்தோடு கூடக்கூடிய பகவான் நாராயணன் தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் என் கணவனான ராவணனுக்கு வதம் யார் தெரியுமோ? நீ ஏதோ ராவணன் உன் பானத்தினால அழிச்சுட்டான்னு நினைக்கிறியே, அது காரணம் இல்லைன்னாலும் மந்தோதரி காரணம் சொன்னால் என்ன காரணம் தெரியுமோ? பதிவிரதா நாம் நாகஸ்மாத் பதந்தி அஸ்ருணி பூதலே. என் கணவனுடைய செயல்பாட்டினால பல ஒத்துமைகளான பெண்கள் கஞ்சனம் விட்டுருக்காள். அந்த கஞ்சனம் தான் என் கணவனுடைய உயிரை போட்டுருக்குன்னா
பதிவிரதானாம் அகஸ்மாத்து பதந்தி அஸ்வினி பூதலை. அதனால உத்தமைகளான பெண்கள் கஞ்சனம் விட்டான்னு சொன்னா அது பேர் அழிவிடு. மகாபாரதத்திலே கௌரவாதிகளுக்கு அழிவுக்கு காரணம் பாண்டவர்களுடைய பலம் இல்லை, திரௌபதியுடைய கஞ்சனம். அங்கே இதே சொல்றாங்க. இது மாதிரி உத்தமைகளான பெண்கள் கஞ்சனம் விடக்கூடாது. நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தால் அவர்கள் மனதை கஷ்டப்பட முடியுமாக பேசப்படாது. காய்ச்சல் தேவையில்லாமல் ஏதாவது கேட்டுட்டு இருக்கோம். அவன் மாதம் 1000 தான் சம்பளம் வாங்குவான். அவன்கிட்ட போய் அவனை கழுத்து நீட்டினே எனக்கு வயிறு முகுத்தி உண்டா வயிறு அடிக்க உண்டான்னு கேட்டுட்டு இருக்கோம். வயிறமாக போட முடியும் அவனால். அதுக்காக நல்லா தேங்காய் டவலாக வாங்கி கொடுத்தா போகணும் தொடச்சுருக்கோம் பிரச்சனை. அது மாதிரி சொல்லி ராவண வதமாயி விபீஷனுக்கு லங்கா ராஜ்யத்தை முறையான முறையில் முடிச்சுட்டினால் அதற்கு பிறகு சீதையை அழைத்து வர சொன்னால் இந்த வெற்றியான செய்தியை சொல்லி சீதையை அழைத்து வரால் ஒரு மூடினதானே ஒரு பல்லக்கு. அந்த பல்லக்கு முன்னோடனே கிட்ட உடனே பல்லாக்கில் வந்து இறங்கி சீதை வரால். நேராக ராமனிடத்தை எதிர்க்க வந்து நின்ன உடனே ராமன் சீதைன்னு கூப்பிட்டா. ஒரு க்ஷத்திரிய வம்சத்தில் பிறந்த நான் ஒரு வீரனாக எதிரிடத்தில் அகப்பட்ட உடனே மீட்டாச்சு. இனிமே நீ எங்க இருக்குன்னு நினைக்கிறோ அங்கே இருக்கலாம் சொன்னோடனே சீதனுடைய உடலாம் புண்ணி குறுகி போயிடுச்சு. அதான் என்ன பேசுறேன் நீங்கன்னா அதுக்கு பிரபு ராமன் சொன்னாலாம், உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தீபோ நேத்ரா துரஸ்யேவா பிரதிகூலோ சிமே திருடம். கண்வெளிக்காரனுக்கு விளக்க பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குன்னா. ஆனா இதுல இருந்தே புரிந்து கொள்ள அந்த ஓமானத்தை ஏதோ ராமன் சொன்னாரே தவிர அந்த ஓமானத்தை நன்னா கவனிச்சா தெரியும் எங்க குறைன்னு. கண்வெளிக்காரனுக்கு விளக்க பார்த்தா எப்படி இருக்கும்? குறை இரிட்டேஷனா இருக்கும். அப்ப எங்க கோளாறு? விளக்குல கோளாறா கண்வெளிக்காரன்ட்ட கோளாறா? விளக்குல கோளாறு இல்லை கேட்ட. அது மாதிரி ராமனிடத்துல பார்வையில தான் கோளாறே தவிர தவிர சீதையோட தப்பு இல்லை கேட்ட. அப்படி இன்டைரக்டா எல்லாம் சொல்லி சீதைன்னு கூப்பிட்டால் நீ அக்னியில இறங்கி வந்து உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்ல என் மேல சந்தேகப்படுறாரோ சுவாமின்னு மிகுந்த துக்கப்பட்டால் அக்னியில இறங்கி வந்தா சீதை. அப்பதான் அந்த இந்த வால்மீகி ராமாயணத்துல இல்லை, ஆனா அனந்த ராமாயணத்துல இருக்கு. அக்னியில இறங்கி வரும்பொழுது இறங்கும்போது ஒருத்தரா இறங்கினா மேல வரும்போது 2 பெண்ணா வரா. உடனே அக்னிதேவன் ஏன்னா 2ஆ இருக்குன்னா அக்னிதேவன் சொன்னா ராமான்னு கூப்பிட்டா என்னுடைய பெண் உன்னையே கணவனா அடையணும்னு விரும்புகிறாள் என்று சொல்ல. அப்பதான் சுவாமி ராமன் சொல்றார், இந்த ராமாவதாரத்துல ஒக்கபான ஒக்கதார ஒக்க வச்சேன், அதுலேருந்து நான் மீற மாட்டேன். அதனால இப்போ என் பெண் கதி என்னன்னா ஸ்ரீனிவாசனாக நான் அவதாரம் பண்ண போனேன். அப்போ உன் பெண் பத்மாவதியாக வருவாள், அவளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அதே பிரபு ராமன் தான் ஸ்ரீனிவாசனாக அவதாரம். அக்னிதேவனுடைய பெண்ணு தான் பத்மாவதியாக ஆகி பத்மாவதியை கல்யாணம் அவதாரம் அதே நாள. அதனால தான் நான் சொன்னேன் ஸ்ரீனிவாசனுடைய சன்னதியிலே ராமாயணம் நடக்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயம். இந்த ராமன் தானே ஸ்ரீனிவாசன், அந்த ராமன் ஸ்ரீனிவாசன் கேட்டுட்டு இருக்கார் நம்ம ராமாயணத்தை. அப்படி சீதையை அக்னியில பரிசுத்தமாக வந்த சீதையை ஏற்றுக்கொண்டு பிரபு ராமன் மீண்டும் அயோத்திமா நகரம் நோக்கி புறப்பட கிஷ்கிந்தைக்கு வந்தால் தேண்டு அத்தனை பேரும் சேர்ந்து வரலாம். விபீஷணன் முதலான ராஜாக்கள் கிஷ்கிந்தையில வந்து தனக்கு உதவியா இருந்த அத்தனை வானரங்களும் நேரம் வரணும்னு சொல்லிட்டார் சுவாமி. உடனே சுக்ரீவன் சொன்னா, அம்மா அதெல்லாம் வேண்டாம், எங்க கூட்டத்துக்கெல்லாம் டீசென்ட் தெரியாது, நீங்க லாட்சி போட்டு கொடுப்பேன் நாசம் பண்ணி போடுவாருன்னா எதா இருந்தாலும் பரவாயில்ல வானரங்கள்லாம் வரணும். என்ன வரணும்னு உடனே அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணாலும் கிளம்ப முடியாது. உடனே எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணினானா ஒன்றுக்கா அலங்காரம் பண்ண முடியுதோ? நன்னா தெரிஞ்சு நன்னா பின்னி விட்டு பூ வைக்க சமத்து எப்படி இருந்து எல்லாம் ஒன்று ரொம்ப ரொம்ப எத்தனை மணி ரொம்ப முயற்சி பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி அழிச்சுட்டு வந்தாங்க. இப்போ என்ன அலங்காரம்? கல்யாணத்துக்கு அலங்காரம்லாம் பண்ணுறாங்க, பெருசாக ஜடை பண்ணுறது. ஒரிஜினல் கொண்டு தான் இருப்பானே, அதை பெருசாக பண்ணி பின்னாடி வரல வந்துடுது. அது கல்யாணத்தில் எல்லாரும் வரவா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பூ சொல்லுவாரா, அது பூ சொல்லணும்னா கடைசியாக வீட்டுக்காரர் செய்யும்போது பொத்துன்னு வந்துடுது. எல்லாம் நீங்கள் தேடி பார்க்காது இதெல்லாம் இருக்கா, பட்டாபிஷ சங்கத்தில் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும், எல்லாம் இருக்காது. மணி ஆகிட்டே தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அங்கிருந்து சுவாமி ராமன் வானர யாரும் சேர்த்து பரத்வாஜாசிரமம் சென்று பரத்வாஜனுடைய அனுகிரகத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து ஆஞ்சநேய சுவாமி அனுப்பி தான் வருகின்றதான செய்தியை பரதனிடத்தில் போய் சொல்ல சொன்னால் ஆஞ்சநேய சுவாமி நேர பரதனிடத்தில் போய் ராமன் வரதான விஷயத்தை சொல்ல பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணக்கூடியதான பரதன் மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சி
ராவனை எதிர்கொண்டு அழைச்சால் திவ்யமான விமானத்தை ராவன் போய் இறங்க ராவன் சீதை லக்ஷ்மணன் பரதனோடு கூட அயோத்தியா நகரம் உள்ள நுழைஞ்சி மருவும் அந்தாதா முதலிய ஏறிய சிம்மாசனத்தில் ராமனையும் அவரை வச்சு சீதையும் அவரை வச்சால் ததஸ்ஸ பிரயதோ விருத்தஹ வசிஷ்டோ பிராமணைः சஹ ராமம் ரத்னமயே பீடே சஹசீதம் யவேஷயத். ராம பட்டாபிஷேகத்திலையும் தர்மபுத்திர பட்டாபிஷேகத்தின்னா பத்னி ஒரே சமமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்காள் அந்த சிம்மாசனத்தை. புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வர சொல்லி அந்த ராமனுக்கு அபிஷேகம் பண்றால் அபிஷிஞ்சன்னரோவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. புண்ணிய தீர்த்தங்களை ராமனுக்கு அபிஷேகம் பண்ணி ராம பட்டாபிஷேகம் மங்களமாக நடந்தது. தொடர்ந்து இந்த ராமாயணம் கேட்டவருக்கான பலஸ்ருதி சொல்ல போகிறோம். இந்த ராமாயணம் கேட்டால் என்ன பலன்னு 2 இடத்துல சொல்லி முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிர்வாகத்திலேருந்து அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறவனே தொடர்ந்து ராமாயண பலஸ்ருதி. பௌருஷம் விக்ரமோ புத்தி யஸ்மின்னேதானி நித்யசா. பட்டாபிஷேகம் கொடுத்த ராமனுடைய சிம்மாசனத்தில் எடுத்து வைக்கிறது சீதலா. வாமே பூமி சுதாம் புரஷ்ச ஹனுமானே எப்போதும் பெருமாளுடைய வலதுகை பக்கத்தில் தான் தாயார் இருப்பாள். ஆனால் அந்த பட்டாபிஷேகம் ஒரே குளத்தில் மட்டும்தான் இடது பக்கத்தில் உட்கார்ந்து வந்தவாங்க சீதை. போனதாக பட்டாபிஷேகம் அலங்காரம் பண்ணிட்டு அப்படி இந்த பக்கம் லக்ஷ்மணன் சத்ருக்கள்லாம் சாமரம் வீச ராமனுடைய திருவடியை ஏந்தின வண்ணமாக ஆஞ்சநேய சுவாமி அப்படி பட்டாபிஷேக குளத்தோடு சுவாமி காட்சி கொடுக்குறாள். அந்த சமயம் சீதை என்ன பண்ணாலாம், நாதா ஒரே விருப்பம் இருக்கேன்னு தாங்கள் நிறைவேற்றணும்னா என்னன்னு கேட்டால் இத்தனை சந்தோஷத்துக்கும் காரணம் ஆஞ்சநேய சுவாமி தான். ஆஞ்சநேய சுவாமிக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா சரி ஒன்று இஷ்டம்னா அது கருத்தில் போட்டிருக்கதா ஒரு முத்து மாலை எடுத்து யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் கொடுக்கணும்னா பார்த்தா எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. அவன் நிச்சயமாக எடுத்துன்னு வரான்னு சீதை நமக்கு தான் போட போகிறான்னு இந்த பக்கம் அங்கே நாம தான் கமாண்டர் சீஃபாக இருந்து எல்லாம் நடத்திருக்கோம், நமக்கு தான் போட போகிறோன்னா அவன் பழைய மாலையை கட்டி வச்சுன்னு இருக்கிறான். ஜாம்பவன் பார்த்தா எல்லாரும் நாம தான் வயசானவர் இனிமேல் நமக்கு மாலை கிடையாது அப்படிங்கிறத நமக்கு தான் போட போகிறான்னு அவன் பழைய மாலை கட்டி நிற்கிறான். அப்போதான் பார்த்தா இது ரொம்ப இருக்கேன்ட்டு சீதை பண்ணா பௌருஷம் விக்ரமோ புத்தி, நல்ல புத்தி சக்தி உடையவன், நல்ல பராக்கிரமம் உடையவன், பௌருஷம் நல்ல பௌருஷம் உடையவன். இது மாதிரி யாருக்கு இருக்காது 3 ஒரே இடத்துல யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு இந்த மாலையை போட போறேன்னா அவன் பின்வாங்கிட்டான். நமக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் 3 இருக்கா, நமக்கு எல்லாம் ஒரே சமயத்தில் இருக்காது, எப்பயாவது தான் வேலை செய்யணும் அவன் ஒதுங்கிட்டான். ஆஞ்சநேய சாரியை கை கூப்பிடணுமான்னு எல்லாம் ஆஞ்சநேய சாரி சீதையினுடைய கையினால இவ்வளவு கிடைக்கணும்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் ஆஞ்சநேய சுவாமிக்கு. காரணம் ராம பக்தி. அந்த பக்தி இந்த ராமாயணத்தை தொடர்ந்து கேட்டவர்கள், சொல்லும்படியாக செய்தவர்கள், சொல்றவர்கள், நாளைக்கு வந்து ராமாயணம் முடிஞ்சுட்டான்னு கேட்கிறவர்கள், இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே தெய்வமே இதே நாடி இன்னைக்கு எத்தனை மணிக்கு வரப்பாளோ தெரியல வீட்டுக்காக தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்காரு. அவளுக்கு எல்லாருக்குமே குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்திரியச்ச முக்கியா சுகமுத்தமம் சுத்வா சுபம் காவியமிதம் மஹாத்தம் பிராப்னோதி சர்வாம் விவிச்சார்த்த சித்திம். என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது கிடைக்குமா ராமச்சரித்திரம் கேட்டார். புத்திரகாமஸ்து புத்திரான்வை தனகாமோ, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, கல்யாணமான வயசில் இருக்கக்கூடிய நம்ம அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகவில்லை, ஜாதகத்தை கொண்டு போனால் அவருக்கு புதுசாக பரிகாரம் சொல்கிறார். அது மாதிரி கல்யாணம் ஆகாதவர்கள் உரிய காலத்தில் அவருக்கு ஏற்றதான கணவனும் அது மாதிரி அந்த மனைவியும் கிடைப்பால் ராமச்சரித்திரம் கேட்டார். ராமச்சரித்திரம் கேட்டால் கையில் உள்ள கெட்ட ரேகைகள்லாம் அழியுங்கிறாங்க. எல்லாம் சமீபத்தில் நடந்திருக்கிறதெல்லாம் கெட்ட ரேகைகள்லாம் அழியுமா ராமச்சரித்திரம் கேட்டால். தனகாமோ பொருள் வேணும்னு நினைக்கிறவனுக்கு பொருள், நபத்தே மருஜுவல் சுத்வா ராமாபிஷேகனும் இந்த ராமச்சந்திரன் கேட்டவர்கள் வந்து என்று சொல்லி வால்மீகி சொன்னால் குடும்பம் வளரும். நாம குடும்ப விருத்தியும் தூக்கி வாங்கி போட்டுடலாம். தெரிஞ்சா வந்திருக்க மாட்டேங்க கடைக்கு. எங்கே பார்த்தாலும் சேப்பு முக்கோணம் கத்தி கோலம் சீரின்னு இருக்கு. முன்னெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டா இந்தியாவில். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா
அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு, நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை, நமக்கு எதுக்கு குழந்தைன்னு அப்படி வந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமோ? தன தானியங்கள் போறல வசதி வாய்ப்பு கிடையாது. அதுக்காக வால்மீகி அதையும் சேர்த்து பிரார்த்திச்சுட்டார். குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்திரியச்ச முக்கியா சுகமுத்தமும் எல்லா விதமான க்ஷேமங்களும், நீண்ட ஆயுசு, ஆரோக்கியம், அஷ்டீஸ்வரத்தையும் முதலான க்ஷேம லாபங்கள்லாம் கிடைக்குமா ராமாயணம் கேட்டேன். ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ரிகம் புத்திகரம் சுகம் ஸ்ரோதவ்யமேதன்யமேன சத்திஹி ஆக்யாதமோ மத்கர விருத்திகாமை. நீண்ட ஆயுசு, ஆயுள் மட்டும் இருந்தால் போராது, ஆரோக்கியத்தோடு சேர்ந்து ஆயுள் இருக்கணுமா. அதனால ஆரோக்கியம், நீண்ட ஆயுசு, ஆரோக்கியம், நல்ல புகழ், யசஸ், சௌப்ராத்ரிகம், அண்ணா தம்பி ஒத்துமை எல்லாம் இந்த சரித்திரம் கேட்டால் கிடைக்குது என்று சொன்ன பிரகாரம் இதை கேட்ட அத்தனை பக்தர்களுக்கும் நீண்ட ஆயுசு, ஆரோக்கியம், அஷ்டீஸ்வரம் முதலான க்ஷேம லாபங்களும் கிடைக்கும். அவர் சொன்னது போல என்னுடைய உபன்யாசத்திலேருந்து சொற்பொழிவிலேருந்து ஏதாவது நீங்கள் தர்மத்தை கடைபிடிச்சதுன்னு சொன்னால், அது உங்கள் ஹிருதயத்தில் போய் அடைஞ்சதுன்னு சொன்னால், அதுக்கு நானோ என்னுடைய பேச்சு திறமையோ காரணம் இல்லை. எங்கள் தகப்பனா அவருடைய குருவை போய் சேரும் அந்த பெருமை. அதாவது இந்த சமயத்தில் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் ஸ்ரீ சீதாராமுடைய பரிபூர்ணமான கிருபையும், ஸ்ரீனிவாசுடைய பரிபூர்ணமான கிருபையும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு க்ஷேம லாபங்களும் கிடைக்கிறோம் என்று மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த மங்களமான ராமாயண பூர்த்தி, ராமாயண பூர்த்தின்னு சொல்றதில்லை, ராமாயண மங்களம்னு சொல்லுவார். ஏன்னா இதுக்கு பூர்த்தி கிடையாது. எத்தனை லட்சம் வருஷம் ஆகுது நம்ம திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டு இருக்கவே. அதனால பூர்த்திங்கிறது கிடையாது, ராமாயண மங்களம். எல்லாருக்கும் சகல மங்களமும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். கல்யாண ரூபாய கலவு ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஜானகீகாந்த ஸ்மரணம், ஸ்ரீராமச்சந்திர